விசாரணைன்ற பேர்ல என்ன கூட்டிட்டு போயிட்டு 7 பேர் என்ன அடிச்சு சாவடிக்க பார்த்தாங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் விஜய் நான் பண்ணாரான்னு கேட்டா இல்ல. அங்கேயும் நீங்க வந்துட்டு கையை தூக்கிட்டு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காம இருந்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கங்களேடா. இவ்வளோ பெருசு பைப்பு, அந்த ரெட் கலர்ல ஒரு பைப்பு, அதை வச்சுட்டு இவ்வளோ டீ. யாருமே இங்க ஆக்சுவல் பிரச்சனையை பத்தியோ இங்க ஆக்சுவலி நடக்கிற விஷயத்தை பத்தி யாரும் பேச மாட்டானுங்க. டெத் ஆர்க்கூரி நான் பொட்டுமாமா இன்னும் அங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பாரா, அந்த நடிகை வீட்லயே தான் இருப்பாரா? இங்க அதான் போலீஸ்க்கு என்ன அவ்வளவு தைரியம், என்ன அப்படி காக்கி சட்டை போட்டா நான் தான் ஊரோட டாப்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களேன்னு தெரியல. தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே என்டா என் வேலைக்கு அது என்ன என்னை பார்த்து பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. நீ வந்து கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு நீ எம்எல்ஏவா இருக்கலாம். விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போட்டாங்க. ஹலோ ஜீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் நிறைய மேட்டர் இந்த வீடியோவில் பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் தமிழெல்லாம் பார்த்த மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் டிவிகே சார்ந்ததாக இருக்கும். ஐ மீன் டிவிகே சார்ந்து இல்லை, டிவிகே பற்றி தான் வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு எந்த கட்சி சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, டிவிகே சார்ந்தவனாக இருக்கும், டிஎம்கே சார்ந்தவனாக இருக்குது, எந்த கட்சி சார்ந்தவனாக இருந்தாலும் இந்த வீடியோ கொஞ்சம் ஓப்பன் மைண்டோட பாரு. அது மாதிரி மெயினாக டிவிகேக்கு சொல்லிக்கிறேன். டிவிகே ஃபாலோவர்ஸ் இல்லை டிவிகே தொண்டர்கள் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் மைண்டோட இந்த வீடியோ பாருங்கடா ப்ளீஸ். அதை மட்டும் கேட்குறது சரியா? அதே மாதிரி முன்னாடி சொல்லிக்கிறேன், இந்த அரசியல் எல்லாம் பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லை பல நாளா, சரிங்களா? ஏன்னா வந்துட்டு ஜென்ரலாவே அரசியல்னா ஒரு சாக்கடை அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல தான் ஜென்ரலா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலே சாக்கடை தான் அப்படிதான் இருக்கு. மெயினா நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு விஜய் நான் சிஎம் ஆனக்கு அப்புறம் தான் எல்லாம் அரசியல் பார்க்கவும், அரசியல் இந்த சட்டசபை நேரிலை அதெல்லாம் அரசியலை ஃபாலோ பண்றதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. விஜய் நான் சிஎம் ஆகி 3 மாசத்துக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு நான் நோட்டீஸ் பண்ண நிறைய விஷயங்கள், அந்த மேட்டரை பத்தி இந்த வீடியோவில் நான் பேச போறேன். ஆரம்பிக்கலாம். விஜய் ஆட்சிக்கு வந்து 3 மாசம் ஆயிருக்கு. இந்த 3 மாசத்துல லிட்டரல் 100 நாளுக்கு மேல ஆகுது. இந்த ஒரு 100 நாள்ல நான் அதிகமா கேட்ட 2 வார்த்தை என்னன்னா வந்துட்டு ஃபேக் நரேட்டிவ்ஸும் ஃபேக்ட் செக் பண்றது அப்படின்ற ஒரு மேட்டர். ஃபேக் நரேட்டிவ்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இன்னைக்கு நான் காலேஜே போல, ஆனா நான் காலேஜ் போயிட்டு எல்லா கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஊரு ஃபுல்லா ஸ்டேட்டஸ் போட்டு சுத்திட்டு இருந்தேன்னா பாக்குறவங்க நினைப்பாங்க பரவாயில்ல இந்த பையன் காலேஜ் போயிருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா வீட்டுல பட்டக்ஸ் காடி படுத்துறது எனக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணதாக போர்ட்ரை செய்யறதுதான் ஃபேக் நரேட்டிவ்ஸ். தப்பா வதந்தியா வந்து தப்பா பரப்பிட்டு இருக்காங்க பொய்யான செய்திகளை அப்படின்றது. அதே போல நம்ம தாவேக ஆட்சியில் இந்த கடந்த ஒரு 100 நாள் நான் நிறைய ஃபேக் நியூஸஸ் வந்துட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா வந்துட்டு ஒண்ணு பண்ணாத விஷயத்த பண்ணதா சொல்றானுங்க, இன்னொரு சைடு ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த லிட்டரலி நிலையில எல்லாமே ஓகேப்பா எல்லாம் நார்மலா நடக்கிற விஷயம் இதை வந்துட்டு விஜய்னா தான் புதுசா நொட்டினாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, சரிங்களா? அது என்னன்றது உங்களுக்கு நான் போட்டோவோ ஆதாரத்தோட நான் காட்ட, நீங்க பாருங்க. தமிழ்நாட்டுல இல்ல யூபியில வந்துட்டு ஏதாவது ஒரு பொண்ணு யூபிக்கு போயிட்டானுங்க அவனுங்க, சரிங்களா? ஏதாவது ஒரு பொண்ணு வந்துட்டு ரேப் பண்ணப்பட்டால் 24 மணி நேரத்துல அந்த ரேபிஸ்ட கண்டுபிடிச்சு அவனுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாரு சிஎம், தமிழ்நாட்டு சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டா இருக்கட்டும், நிறைய வீடியோஸா இருக்கட்டும், வடக்கன் சைட்ல எல்லாம் வந்துட்டு ஊனு பில்டப் பண்றானுங்க விஜய். நான் எனக்கு ஏன்னே புரியல. ஆனா அப்படி ஒரு விஷயம் விஜய் நான் பண்ணாரான்னு கேட்டா இல்ல. ஆனா வந்துட்டு இவர் ஒரு விஷயம் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ண மாதிரி எல்லா சோசியல் மீடியாலையும் நிறைய பேஜஸ், மீம் பேஜ் எல்லாம் வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வந்துட்டு இந்த மைனர்ஸ் எல்லாம் வந்துட்டு வண்டி ஓட்ட அலோவ் பண்ணா பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு 3 வருஷம் ஜெயிலு அப்படின்ற மாதிரி விஜய் நான் புதுசா வந்துட்டு அதை ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காரு, புதுசா கொண்டு வந்திருக்காருன்ற மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கானுங்க. ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய தருணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் அப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க 2 வீலர்ஸ்ல ஓட்டினா அது சட்டப்படி குற்றம். இது ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம் தான். அதுல என்ன இப்போ பேரண்ட்ஸ் வந்து 3 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும் மாதிரி சொல்லிருக்காங்க. அதனால உங்க பசங்களை தயவு செய்து 2 வீலர்ஸ்ல ஓட்ட விடாம பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இவர மாதிரி நிறைய பேர் இந்த ரூலை முதலமைச்சர் விஜய் தான் கொண்டு வந்தாருன்ற ஃபேக் நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க. டைம் லைனோட ஃபேக்ட் செக் பார்த்தலாமா? 31 ஜூலை 2019 ராஜ்யசபால இந்த பில்லு பாஸ் ஆகுது. ஆகஸ்ட் 9, 2019 குடியரசுத் தலைவர் இந்த சட்டத்துக்கு ஒப்புதல் தராரு. செப்டம்பர் 1, 2019 இந்த சட்டம் அமலுக்கு வருது. சோ இந்த சட்டம் 2026 முதலமைச்சர் விஜயால கொண்டு வரப்பட்ட சட்டம் கிடையாது. இது 2019 இருந்து அமல்ல இருக்க சட்டம் தான். ஆல்ரெடி இருக்கிற ஒரு சட்டம், சரிங்களா நண்பர்களே? ஆல்ரெடி நிலையில வந்துட்டு போன ஆட்சியிலுமே ஒரு மைனர் அணி வண்டி ஓட்ட அலோவ் பண்ண பேரண்ட்ஸ் வந்துட்டு 3 வருஷம் ஜெயிலுன்றது இருக்கிற. ஆல்ரெடி 2019 அதெல்லாம் வந்துட்டு பில் பாஸ் பண்ணிட்டானுங்க. அதை வந்துட்டு விஜய் நான் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்துட்டு போட்டு தள்ளுறானுங்க, தள்ளிக்கிட்டே இருக்கானுங்க. கண்ணை மூட்டு ஃபேக் நியூஸா, சரிங்களா? இதை பஸ்ட் பண்றதுக்கு ஒரு குரூப், இவங்கெல்லாம் ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பஸ்ட் பண்றதுக்கு ஒரு குரூப். அதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம செங்கோட்டையன் அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஐடி கார்டில் வந்துட்டு கேஷ் டீடைல்ஸ் ஆட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லியிருந்தார். ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பணிகளையும் முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல்வருடைய உத்தரவிணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப்,
அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஐடென்டி கார்டு நீங்கள் வைத்திருப்பதைப் போல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு முதற்கட்டமாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். அதுக்கு வந்துட்டு சோஷியல் மீடியா எல்லாருக்கும் டொம்புடுன்னு போட்டு அடிச்சாங்க. ஆக்சுவலா சொல்லாத கான்டெக்ட் என்ன வந்துட்டு, இந்த பேப்பரா கம்யூனிட்டி சர்டிபிகேட்லாம் பேப்பரா இருந்தா அது ஒரு மாதிரி தண்ணியில அடிச்சுட்டு போயிருது, வெள்ளம்லாம் வந்துட்டா அது ஒரு கார்டு மாதிரி இருந்துட்டா அது வந்துட்டு அடிச்சுட்டு போகாது அப்படின்ற ஒரு கான்டெக்ட்ல சொல்ல வந்திருக்காரு. ஆனா தப்பாதான் கன்வே ஆச்சு, போட்டு புழக்க ஆரம்பிச்சானுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ராஜ்மோகன் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணாரு, இல்லங்க அது ஐடி கார்டுல எல்லாம் ஆட் பண்ண போறது இல்ல, அது ஒரு கார்டு மாதிரி தனியா கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரிங்களா? இல்லைங்க, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுருச்சு, ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு. கட்டாயமாக ஸ்கூல் ஐடி கார்டுல சாதி பேர் போட சொல்ல மாட்டோம். சாதிகள் இல்லையடி பாப்பா என்பதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசுடைய கொள்கை. அது அவர் சொல்ல வந்தது என்னன்னா, முன்னாடி எல்லாம் அந்த பேப்பர்ல தருவாங்க, அது வந்து மிஸ்பிளேஸ் ஆகும், வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடும், அது காகிதம் இல்லாம அட்டையில வந்து வரதுக்கான அந்த முயற்சிகள் போதே தவிர அடையாள அட்டை ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் சாதிக்கு சம்பந்தமே கிடையாது என்பதை உங்கள் மூலமாக தெளிவுபடுத்துகிறேன். அதுக்கு இன்னொரு ஃபேக் நரேட்டிவ், ஏதோ இத்தனை வருஷம் தமிழ்நாட்டுல ஐடி கார்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி கார்டுல வந்துட்டு கேஷ் டீடைல்ஸ் ஆட் பண்ண மாதிரியும், தமிழ்நாட்டுல சிஎம் விஜய் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் மாத்தின மாதிரியும் ஒரு நரேட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது கமெண்ட் செக்ஷன் நிறைய நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்துட்டு அதை வந்துட்டு சூப்பர் விஜய் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ, இத்தனை வருஷம் ஸ்கூல் ஐடி கார்டில் கேஷ் டீடைல்ஸ் இருந்துச்சா? இப்போ விஜய்னா வந்துட்டு அது எடுத்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் ஒரு ஈக்குவாலிட்டியை விஜய்னா விதைச்சாருன்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி இந்த ஃபேக் நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறது யாருன்னு பார்த்து இந்த பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சில மீம் பேஜ், அந்த மாதிரி ஒரு சில பேஜ்லாம் வந்துட்டு இதையும் வந்துட்டு பில்டு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் வந்துட்டு இல்லைங்க இது ரூட் மாஃபியாங்க, ரூட்டு தான் வந்துட்டு காசை கொடுத்து இந்த மாதிரி நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண சொல்லுது அப்படின்றானுங்க. ஆனால் இதில் எது உண்மைன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. சரிங்களா? அந்த நார்த் சைடில் வந்துட்டு விஜய் தளபதி பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இதை பில்டப் பண்றானுங்க. அது ஏன் பில்டப் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, என்னோட கெஸ் படி, என்னோட ஸ்பெகுலேஷன் படி என்னன்னா வந்துட்டு, ஆதவ அர்ஜுனா ஒரு ஏதோ ஸ்டேஜ்ல வந்துட்டு பேசியிருப்பாப்புல, 2029 எங்க தலைவர் காட்டுறவர் தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். சரிங்களா? வேணா வீடியோ ஆதாரம் உங்களுக்காக எழுதி வச்சுக்கோங்க. 2029 எங்க தலைவர் முடிவு பண்ணுவார் யார் பிரதம மந்திரி. தென்னிந்தியாவில் இருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதான் எனக்கு என்னமோ இவங்க சிஎம் தாண்டி இவங்க பிஎம்க்கு ஸ்கெட்ச் போடுறாங்களோன்னு தோணுது இந்த டிவிகே குரூப். சரிங்களா? ஆனா நான் என்ன சொல்றேன், முதல்ல ஒரு சிஎம்மா என்ன நான் பண்ண முடியுமோ அந்த 5 வருஷத்துல ஒழுங்கா பண்ணுங்க நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஏன்னா நிறைய விஷயம் ஒழுங்கா பண்ணல, அதுக்கும் நான் வரேன். இந்த டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி தலைவர்னு சொல்லிட்டு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி டிவிகேக்கு ஆப்போசிட்டாவும் நிறைய ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே. சரிங்களா? லிட்டரலி அப்படின்னா 2 குரூப்பா பிரிஞ்சுட்டானுங்க. ஒரு பக்கம் டிவிகே சப்போர்ட்டா நிறைய ஃபேக் நரேட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகுது. சரிங்களா? அதை டிஎம்கே சைடுல இருக்கிறவங்க போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு சைடு வந்துட்டு டிவிக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு நிறைய ஃபேக் நரேட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகுது. அது டிவிக்கு சப்போர்ட் பண்றவங்க ஓபன் பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணி உடைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ தற்காலிகன்னு சொல்ற மாதிரி இப்ப இன்றைய தமிழ் கூட வர மாட்டேது. எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். இந்த 2 குரூப் மாத்தி வந்துட்டு இவன் நரேட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றத இவன் உடைக்கிறதும், இவன் நரேட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றத இவன் உடைக்கிறதும்ன்ற மாதிரி மாத்தி போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க. கேஷ் அண்ட் கேட்ச் மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க. சரிங்களா? இதை வந்துட்டு கவர்மெண்ட் சில ஆக்ஷன் எடுக்க முடியுமா எனக்கு தெரியல. சரிங்களா? ஏன்னா மாதிரி நிறைய ஃபேக் நரேட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகுது. டிஃபர்மேஷன் ஏதாவது கேஸ் இதுக்கு மேல போட முடியுமா, இந்த மாதிரி மீம் பேஜ் மேலேயோ இல்ல இந்த மீம் பேஜ் எல்லாம் அக்கௌண்ட் அடிச்சு பேன் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு யாராவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்தா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு நம்ம விஜய் நான் வந்துட்டு பிரசிடென்சி காலேஜில் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்று வச்சாங்க. அது என்ன வந்துட்டு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு விஜய் நான் பிளெஜெல்லாம் எடுக்க சொன்னார். நிறைய காலேஜஸ்லாம் வந்துட்டு பிளெஜெல்லாம் எடுத்திருக்காங்க, என் காலேஜில் எடுத்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ட்ரக் ஃப்ரீ ரன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் சைடு ட்ரக் வீடு அப்படின்ற மாதிரி ஒரு கோட்டோட மேரத்தான் மாதிரி ஓடாங்க நினைக்கிறேன் தெரிஞ்சு, இந்த மெரினா நேப்பியார் பிரிட்ஜ் கிட்ட. நான் என்ன சொல்றேன், இந்த ட்ரக் ஃப்ரீ பிளெஜ்னு ஒன்று எடுத்தாங்கல்லங்க, இப்போ அந்த பிளெஜ் எடுத்து எல்லாருமே ட்ரக்கை தொட மாட்டாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, எனக்கு இந்த பிளெஜ் எடுக்கிற மேல நம்பிக்கை நண்பர்களே. இந்த பிளெஜ் எடுக்கிறதோ இல்ல வந்துட்டு நாங்க வந்துட்டு இது ஒரு அவேர்னஸ்க்காக நாங்க ஓடுறோம், ட்ரக் ஃப்ரீ ரன் அப்படி ஓடுறோம் அப்படின்றதுலாம் வந்துட்டு எனக்கு பெருசா அதுல ஈடுபாடு. ஏன்னா ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு நீங்க உருவாக்கணும்னா எங்கெங்கெல்லாம் ட்ரக்ஸ் வருது, எங்கெங்கெல்லாம் ட்ரக்ஸ் அப்படி ஆரம்பிக்குது, எந்தெந்த பசங்களாம் முதல்ல வந்துட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் விக்டிம் ஆகுறாங்க, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணி அங்கங்க லாக் பண்ணணும். சரிங்களா? பிளஸ் இந்த புதுசா 65 ஆன்டி நார்கோட்டிக்
ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் நினைக்கிறேன் தெரிஞ்சு சரிங்களா, எனக்கு கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல. இந்த மாதிரி இந்த ட்ரக்ஸை இது பண்ணுறதுக்கா புதுசாக ஒரு 65 இது மாதிரி யூனிட்ஸ் மாதிரி பிரிச்சிருக்காரு விஜய்னா. அது உண்மையில ஒரு நல்ல விஷயம் தான் சரிங்களா. அந்த மாதிரி இனிஷியல் எடுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரக் பழக்கம் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது சரிங்களா. லைக் சின்ன சின்ன இந்த கூலிப்பு, ஹான்ஸ், இந்த சிகரெட்டு இங்க இருந்தா வந்துட்டு ஒருத்தனுக்கு இந்த ட்ரக்ன்ற ஒரு இதுவே புதுசா ஓப்பன் ஆகும். மெயினா அது ஸ்கூல்ல தான் ஒரு 8th 9th 10th அந்த டைம்ல என்ன இப்ப பசங்களாம் வந்துட்டு அதுக்கு அடிமையாக ஆரம்பிச்சிடானுங்க. இது உண்மை, நானே கண் கூட நிறைய பார்த்திருக்கேன் சரிங்களா. அப்படி இருக்கும் போது ஸ்கூல் சைட்ல இருந்து இதை லாக் பண்ணணும். இல்ல அதே மாதிரி காலேஜ்ல வந்துட்டு யாரெல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கிளாஸ்ல ஒருத்தனை பிடிச்சி கேட்டாலே டெஃபினட்டா எல்லாரும் அழகா பிடிக்கலாம் பசங்களை. எப்படின்னா அழகா பிடிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ்ல ட்ரக்ஸ் வந்து அழகா லாக் பண்ண முடியும். லாக் பண்ண முடிஞ்சு ஃபர்ஸ்ட் புதுசா வரவங்கள ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா புதுசா ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்கள ஸ்டாப் பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்கிறவனை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா. முதல்ல ஸ்டார்டிங்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா. இன்னும் ஒரு 15-16 வயசுல ஆரம்பிச்சிடானுங்க இந்த வேலையெல்லாம். ஆரம்பிச்சு அவங்க வருஷம் காலமா போயிட்டு இருக்கானுங்க. அவங்க விடணும்னு நினைச்சாலும் விட முடிய மாட்டேது. அது இன்னொரு பிரச்சனை இல்லையா. வருஷத்துக்கு ஒரு வாடி 2 வாடி வந்துட்டு இந்த 8th ஸ்டாண்டர்ட், இந்த 8th to 12th இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ட்ரக்ஸ்னால வாழ்க்கையை நிறைய பேர் இழந்திருப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில வீடியோஸ் நான் கலாட்டா யூடியூப் சேனல்லே பார்த்திருக்கேன். ஒருத்தர் ட்ரக் அடிக்ட், அவர் இந்த மாதிரி ஏதோ ஊசி ஏற்றி இந்த கையை வந்துட்டு அறுத்து எடுத்திருக்காங்க அவருக்கு சரிங்களா. ஒரு வாட்டி அடிக்கும் போது நரம்புல அந்த ஃபில்டர் பண்ணாம திக்கா ஏற்றி வலிச்சு அச்ச உடனே நரம்புல போய் அப்படி நின்றுச்சு. ஊசி ஏற்றி கீழே வச்ச உடனே கை இப்படி வலிச்சிச்சு. என்னடா இது கை வலிச்சு, நீட்டுறேன் கை நீட்டவே முடியல. என்னால கையில அப்படியே மாறி எங்கெல்லாம் ஒயிட் ஆயிடுச்சு. அப்படியே எங்க அம்மா காலில் விட்டுட்டேன், மா காப்பாத்துமா, எனக்கு கையெல்லாம் கொடாயுதுமா, இந்த மாதிரி இந்த ஊசி வச்சுமா, கை சாவு கிட்ட போயிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல ஆச்சு ஊசி. அங்க இருந்து அப்படி மேலே ஏறினே வருது தெரியுது எனக்கு. ஊசி வச்சு நறுக்கு குத்துறாங்க. உடனே இல்லை கையில. எங்கப்பா வலி சொல்லுப்பா, வலிக்குமோ சொல்லுப்பா. நான் இது வரையும் இங்க இருந்துச்சு. அப்பதான் லைட்டா சுருக்க இருந்துச்சு எனக்கு. 3 இடத்துல அறுத்துறாங்க அந்த கையை. இந்த இடத்துல இங்கன்னு அறுத்து கை தான் படுணும் உனக்கு, உன் கை எடுத்துருவாப்பா. எனக்கு கை பண்ணா பரவாயில்ல, எங்க அம்மா காப்பாற்றிடுவாங்க, என் ஒய்ஃப் பார்த்துப்பாங்க, கை எடுத்துருவான்ட்டு. நீங்க மறைச்சி பண்ணிட்டீங்கன்னா அந்த போதை மேல திருப்பி ஆசை வரும். என் கையை நான் பார்க்குறேன், அருங்க மேடம், அடுத்த வாட்டி அந்த போதை பண்ணவே கூடாது மேடம் சொல்லிட்டு என் கையை எடுத்து கொடுத்துட்டு பார்க்குறேன். அழுகிறேன். விடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கி இருந்து பார்க்குறேன், சுற்றி கட்டு போட்டு வச்சு, கை இல்லாமல் சுற்றி கட்டு போட்டு வச்சுதான். அந்த மாதிரி நிறைய பேர், நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் வாழ்க்கை போயிருக்கும்ல. அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் வந்துட்டு விசிட் பண்ண வைங்க, அவங்க நேரில் போய் வச்சு பேச வைங்க. இல்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி இப்போ அவங்க அதுல இருந்து வெளியில வந்து நிறைய பேர் மாறி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆள்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களோட பேச விடுங்க, பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ண விடுங்க. அப்ப நிறைய பேர் ஒரு பயம் உருவாகும். ஓகே, நம்மளும் இதை பண்ணோம்னா இப்படி ஆயிரும், நம்மளும் இப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி சீக்கிரம் செத்துருவோம், இப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு உண்டாகும். அதுதான் அவேர்னஸ்ன்றது சரிங்களா. அதை விட்டுட்டு மெரினா பீச்சில் நான் ஒரு 3 கிலோமீட்டர் ஓடுறேன், ட்ரக் ஓடிடுமா என் கூட சேர்ந்து அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது சரிங்களா. இப்போ அந்த ட்ரக், அந்த மேரத்தான் ரன் நடந்ததுல, அந்த மேரத்தான் கூட சொல்ல முடியாது நினைக்கிறேன், சும்மா ட்ரக் ஃப்ரீ ரன். அந்த ட்ரக் ஃப்ரீ ரன்லேயே வந்துட்டு அது ட்ரக் ஃப்ரீ ரன்னை தாண்டி சிஎம் விஜய் ஓடி இருக்காரு அப்படின்னு தான் இந்த டைம் லைன்ல வந்துட்டு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அது வந்துட்டு அந்த ஹோல் கோர் பர்பஸே வந்துட்டு உடைக்குது சரிங்களா. அது நிறைய பேர் மெடல் வாங்குவோம். அதில் டிஷர்ட்டு பிரச்சனை ஒரு நடந்தது அந்த டைம் லைனில். அது பிராண்ட்மேன் கூட வீடியோ போட்டிருப்பாரு, சாரி அபிஷேக் ரவி வீடியோ போட்டிருப்பாரு. அதனால் வந்துட்டு அந்த ட்ரக் ஓடுறதுனாலையோ சும்மா அந்த பிளெஜ் எடுக்கிறதுனாலையோ மட்டும் எதாவது மாறிடுமான்னா மாறாது. ஆக்சுவலாக உள்ள இறங்கி சேஞ்ச் பண்ணணும். அந்த சேஞ்ச் விஜய் நான் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கொடுப்பாருன்னு நம்பிக்கையில தான் மக்கள் அவரை சேம் இருக்காங்க, கொடுப்பாருன்னு நம்புவோம். அதே மாதிரி நான் சொன்னாலே இந்த ஸ்கூலில் வந்துட்டு இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் இல்லை காலேஜ் இருந்தோ கிளாஸில் ஒருத்தர் வந்துட்டு இன்ஃபோ கொடுத்தாலே நிறைய அழகாக கிளாஸ்க்குள்ளே இருக்க ட்ரக்ஸ் எல்லாம் அழகாக எடுத்துடலாம். யாரை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாங்க அழகாக லாக் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொன்னல. அதே மாதிரி ஒரு பையன் அமுதன்ற ஒரு பையன் வந்துட்டு ஹிந்துஸ்தான் காலேஜில் வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ்க்கு வந்துட்டு இந்த இன்ஃபோ கொடுத்ததாகவும், அது வந்துட்டு அந்த பசங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 20 பேர் கிட்ட வந்துட்டு கூட்டு போய் அந்த பையனை கிரவுண்டில் வச்சு அடிச்சு வெட்டி கொன்னதாகவும் நியூஸ் வந்ததை நான் பார்த்தேன். என் பையனை 15 பேர் சுற்றி இரும்பலாடு, கத்தியினுடைய அடிப்பகுதி, அப்புறம் வந்து தென்னை மட்டை இதெல்லாம் போட்டு உடம்பு ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க சார். உங்கள் பையன் இறந்துட்டான். எப்படி சார் இறந்தான்னு நான் கேட்குறேன். உங்கள் பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படி சொல்கிறாங்க சார். அந்த பையன் வாக்குமூலம் கொடுத்துட்டான், அவன் உங்களை எல்லாத்தையும் வந்து கைது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லிட்டாங்க சார். அவன் பையனை கண்காணிச்சுட்டே இருந்திருக்காங்க. எப்படா நீ என்ன சொல்ல, என்னை மாட்டி விட்டுட்டாடா, உன்னை என்ன பண்ணுறப்பா அந்த முன்னூறு தைரியமா சொல்லு, நாங்கள் ரகசியமா வச்சுக்கிறோன்னு சொன்னதை இந்த பசங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எனக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது சரி கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டசபையில் வந்து உதயநிதி கேட்கிறாரு இது கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்கும் போது நம்ம இவரு யாரு ராஜ்மோகன் அவர் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்றாரு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கோஷ்டி மோதல், அந்த ஏதோ அவங்களுக்கு கேங் பிரச்சனை சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக
ஆனா அந்த பையனோட அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டு நியூஸ்ல சொல்றாங்க என் பையன் வந்து இந்த மாதிரி யார் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்கான். இன்னொரு பக்கம் வந்து ஒருத்தன் சொல்றான் அந்த மாதிரி எதுவும் இல்ல, அது கேங் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் கிளாஸ் பையன் ஒருத்தன் பண்ணதான் அவங்க ஒருத்தன் வீடியோ போடுறான். அந்த வீடியோல அவங்க அப்பா அம்மா அழுவதை பார்க்கவே முடியல, அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. இந்த இன்சிடென்ட்னால ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே காலேஜ் மேனேஜ்மெண்ட் மேலதான் தப்புன்னு சொல்றது என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கும் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சுத்தமா சம்மந்தமே கிடையாது. ஆனா 1 வீக் முன்னாடி சஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் உண்மைதான். ஆனா ட்ரக்ஸ் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணா அது அமுதன் சொன்னதுனால அவங்க எல்லாம் சேர்ந்து அமுதனை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னது ஒரு பொய்யான தகவல். இது வேற பிரச்சனையால பசங்களுக்குள்ளே சண்டை போட்டு இந்த மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் யாருக்கும் வரக்கூடாது நம்ம எல்லாம் வேண்டிப்போம். அவன் சொல்றது இப்ப நான் நம்புறதா இல்ல உங்க அப்பா அம்மா சொல்றதை நான் நம்புறதா? மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் சேனல்ல இதை கவர் பண்றாங்கன்னா பையன் அந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணவங்களை வந்துட்டு யார் யார் யூஸ் பண்ணாங்க எங்களையா வருதுன்னு சொல்லியிருக்கான். அதனால அந்த பையனை கொண்டுட்டானுங்கன்ற மாதிரி நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகுது. இங்க ஒரே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சரி நம்ம ராஜமோகனும் சரி அதாவது கேங் வந்துட்டு பிரச்சனை கோஷ்டி மோதல் அதனால கொண்டுட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு நியூஸ் வெளில வரும்போது எந்த கிளாஸ்ல இருக்க பையன் வந்துட்டு அவனா வந்து இந்த மாதிரி கிளாஸ்ல இது நடக்குது சார் அப்படின்னு அவன் சொல்லுவான் இப்ப இந்த 65 நார்கோட்டிக் இந்த ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி ஒர்க் ஆக போது தெரில. அது உண்மையிலே ட்ரக்ஸை குறைக்குதுன்னா உண்மையிலே அப்ரிஷியேட்டபிள், தப்பு சொல்ல. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் போது இந்த மாதிரி எவனா ஒரு இன்டர்வல் கொடுக்குறான் அப்படின்னா அந்த பையனை ப்ரொடெக்ட் பண்ணணும் என்ன ஆனாலும். அதுக்கு தான் வந்துட்டு கவர்மெண்ட் இருக்கு. ஏன்னா அங்கேயும் நீங்க வந்துட்டு கையை தூக்கிட்டு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காம இருந்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கங்களேடா. இதுல வந்துட்டு இது முட்டு கொடுக்க டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ் நிக்கிறானுங்க. ஏன்னா வந்துட்டு தம்பி அது வந்துட்டு வேற கோஷ்டி மோதல். ஆனா உண்மையிலே சொல்ல போனா ஒரு சில பேர் தெளிவா இருக்காங்க டிவிகேல. ஏன்னா டிவிகேல வந்துட்டு ஒரு சில பேஜ் எல்லாம் நான் பாக்குறேன். அந்த பேஜ் எப்படின்னா டிவிகே நல்லது பண்ணா சப்போர்ட் பண்றாங்க, கெட்டது பண்ணா கிரிட்டிசிசம் பண்றாங்க. அந்த மாதிரிதான் இருக்கணும் எல்லாருமே. ஏன்னா சப்போர்ட் மட்டும் பிளைண்டா சப்போர்ட் பண்ணாதீங்க, புரியுதா? அதே மாதிரி இபி பில் இஷ்யூக்கு நான் வரேன். இந்த கடந்த 2 மாசத்துல வந்துட்டு விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் என்ன ஆச்சோ இல்லையோ பிபி பில் பிரச்சனை எல்லாருக்கும் இருந்திருக்கு நண்பர்களே, சரிங்களா? ஏன்னா போன 2 மாசம் போன ஆட்சியில் டைம்ல வந்துட்டு நான் கம்மியான பில்லு கட்டினேன், இப்போ எனக்கு அதிகமா இருக்கு, ஒரு 4 to 5 டைம்ஸ் அதிகமா இருக்குன்ற நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க டெஃபினட்டா ஆன்லைன்ல. ஏன் கூட இருக்கிறவங்க நம்ம நிறைய விஷயம் நடந்திருக்கு. என் ஃப்ரெண்ட்லாம் போன இந்த பில்லு வருது, போன பில்லுல வந்துட்டு 1000 ரூபா 1500 ரூபா அவ்வளவுதான் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனா இப்ப 5000 ரூபா 5500 ரூபாய் கிட்ட வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க. நான் என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தெல்லாம் 25000 வந்திருக்கு, நம்ம விஜய் சிதுக்குலாம் வந்துட்டு 63000 கிட்ட வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சோசியல் மீடியால பார்க்க முடியுது. மெயினா எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு போன மாசத்தை விட லிட்டரலி இந்த மந்த் நான் தான் இபி பில் பே பண்ணேன். போன மந்தோட இந்த மந்த் ஒரு 100 rupees கம்மியா தான் வந்திருக்கு, சரிங்களா நண்பர்களே? 100 rupees ஆமா 100 or 50 something கம்மியா தான் வந்திருக்கு, சரிங்களா? ஒரு பக்கம் பார்த்தா வந்து நீங்க எவ்வளவு யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. அதை பார்த்து நீங்க கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு தப்பா இருந்தா வந்துட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. டிஎன்இபி பில் ஸ்டேட்டஸ் பண்ணிக்கிற வெப்சைட் நேம் கரெக்டா தெரியல, வேணா இருந்தா நான் போடுறேன். அதுல வந்துட்டு போயிட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்க அந்த கன்சியூமர் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் இருக்கு அப்படின்ற மாதிரி வரும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு முன்னாடி லைக் விட்டு போன இதெல்லாம் வந்துட்டு மொத்தமா சேர்த்து நிறைய பேருக்கு பெருசா நிறைய பேர் பில் தீட்டு வச்சிருக்காங்க இபில. அது வந்து கவர்மெண்ட் சைட்ல கொஞ்சம் கரெக்டா அது பார்த்து பண்ணா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்தா இருக்கு, சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு அதிகமா தான் வந்திருக்கு, யாருக்கு அதிகமா வரலன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அதான் ஒரு சில பேர் கேட்டா அதிகமா வந்திருக்குன்றானுங்க, இன்னொரு சில பேர் கேட்டா நான் கம்மியா தான் பே பண்றேன்றானுங்க, இன்னொரு சில பேர் பேவே பண்ணல, எனக்கு 200 கம்மியா தான் கன்சியூம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஃப்ரீயா தான் இருக்கு, இது பெஸ்ட்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றானுங்க. ஏன்னா நான் மொத்தம் 2 அக்கௌண்ட் இன்ஸ்டால் வச்சிருக்கேன் நண்பர்களே, சரிங்களா? ஒன்னு என் பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்னு ஒரு ஃபேக் ஐடி வச்சிருக்கேன், சரிங்களா? என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல வந்துட்டு டிவிகே மாசு லைக் டிவிகே பண்ண இந்த விஷயம், டிவிகே தக் லைஃப் அந்த மாதிரி டிவிகே சப்போர்ட் பண்ற மாதிரி ஆன ரீல்ஸும் அதுக்கான மீம்ஸ் தான் என்னோட பர்சனல் பேஜ்ல வரும், சரிங்களா? என்னோட ஃபேக் அக்கௌண்ட்ல வந்துட்டு டிஎம்கேவோட சப்போர்ட் பண்ற மாதிரி டிவிகே கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி வரும், சரிங்களா? இந்த 2 சைடு நான் பார்த்தனால எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு நியூட்ரல் செல் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 2 பக்கமும் நான் சாஞ்சி உள்ள பூந்து வெளில வந்திருக்கேன். அதனால வந்துட்டு இப்போ என்னன்னா வந்துட்டு இந்த இபி பில் அதிகமாகுதுன்னா முதல்ல உங்களோட எவ்வளவு யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. அந்த யூனிட்ஸ்க்கு உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் வந்திருக்கா பாருங்க. இல்ல அதோட அதிகமா வந்தா இபில போய் டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்த வரையும் அதிகமா வந்திருக்கு, உங்களுக்கு கரெக்டா இந்த இவ்வளவு யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணிருக்கீங்க, அதுக்கு இவ்வளவு காசுன்னு கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க தான் அவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்கன்ற கணக்கு தான் வரும். இல்ல எனக்கு கம்மியா யூஸ் பண்ணிருக்கான்னு எனக்கு அதிகமா வந்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா போயிட்டு இபில போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும் நான் நம்புறேன். ஆனா அதே மாதிரி இதை கவர்மெண்ட் இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஐ மீன் கொஞ்சம் கண்காணிச்சு, ஏன்னா இதுக்குன்னு தனியாக அலைய முடியாது, இதுக்குன்னு தனியாக அலைய வர செய்யணும், ஓகேங்களா? ஒரு வீட்டுக்காரங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. எங்களுக்கு இலவசமே வேண்டாம் சார், எங்களுக்கு கொடுத்தாலும் 1 யூனிட்ல இருந்தே சார்ஜ் பண்ணிக்கோங்க. பட் இவ்வளவு ஹைக் பண்ணி விட்டு 11 ரூபா 55 பைசா 1000 யூனிட் மேல இப்ப 1300 ஓடி இருக்கு சார். அந்த ரேட் போட்டா எங்க போகுது? அதுக்கான இதுவும் சரிப்படுத்துற மாதிரி கவர்மெண்ட் சைடு சொல்லியிருக்காங்க. என்ன ஆகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம், அவ்வளவுதான் சொல்லுவேன்.
அதே மாதிரி இப்போ நான் சட்டசபை இன்னைக்கான சட்டசபை பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கேன். இன்னைக்கு ஆகஸ்ட் 21 சரியா? இந்த சட்டசபையில் வந்துட்டு என்ன பேசி வச்சிருக்காங்கன்னா என்னென்னமோ பேசுறாங்க நண்பர்களே. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் நான் கேட்டுக்கிறேன், இப்படி இல்ல ஆல்ரெடி முன்னாடி அரசியல் ஃபாலோ பண்ணுங்க, யாராவது இதை பாக்குறீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் கிளியர் பண்ணுங்க. சட்டசபையில் வந்துட்டு நம்ம எது பேசுற முன்னாடி உண்மையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி முதலமைச்சர் வந்துட்டு ஒரு மாதிரி தாஜா பண்ணிட்டு தான் பேசணுமா? எனக்கு அது புரியல. ஏன்னா ஒரு அமைச்சரோ இல்ல ஒரு எம்எல்ஏவோ ஒரு இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்கன்னு வைங்களேன், அதுல ஒரு 5 நிமிஷம் முதல்வருக்கு வந்துட்டு தாஜா பண்ணிட்டு இருக்கானுங்க. என் தன்மான சிங்கமே என்னென்னமோ பேசுறானுங்க. எங்கள் இதயத்திலும் இல்லத்திலும் கோட்டையிலும் சிஎம்மாகவும் இருக்கும் எங்கள் தலைவா, நாளைய பாரதத்தின் பிஎம் நீங்கள்தான். ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ, நாளைய பிஎம் நீங்கள் தான், நாளைய பிஎம் நீங்களே தான். மாதிரி தலைவரே ஊவா தலைவர் பில்டப் பண்ணிட்டே இருக்கானுங்க. நான் என்ன சொல்றேன், எதுக்குடா பில்டப் பண்றீங்க? ஆக்சுவல் பிரச்சனையை பேசுங்கடா. ஏன்னா வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த அமுதன் செத்தப்ப விஷயமா இருக்கட்டும், இன்னொன்று வந்துட்டு விஜய் நான் வந்துட்டு 3 டிபார்ட்மெண்ட்லோட என்னென்ன இதெல்லாம் ஊழல் நடந்திருக்கோ அது மொத்தமும் ஃபைல் வந்துட்டு என் டேபிள்ல தான் இருக்கு. எப்போ ஓப்பன் பண்ணணும் அப்போ ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் நான் சொல்லியிருக்காரு சரிங்களா? அதை இப்பயே ஓப்பன் பண்ணுங்க, இப்போ ஓப்பன் பண்ணி நீங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி உதய் நான் கேட்டிருக்காரு. கரெக்டான விஷயம். ஏன்னா அவங்களோட ஆட்சியில் நடந்த 3 ஊழல் 3 டிபார்ட்மெண்ட் நான் ஃபைல் போட வச்சிருக்கேன்னு சொல்லி விஜய் நான் சொல்றாரு. இருந்துகிட்டு ஏன் மூடி வச்சிருக்காருன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. திறந்து விடுங்க, புடிச்சு போடுங்க உள்ள. எதுக்கு வெயிட் பண்றீங்க? நேரங்காலம் பாக்குறீங்களா? ஆதாரம் இருக்குன்னா ப்ரூவ் பண்ணி உள்ள தள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க நான் டிஎம்கே ஊழல் எல்லாம் இப்படி இருக்குன்றாங்க. எனக்கு நான் அரசியல் ஃபாலோ பண்ணதுனால அதை பத்தி கிளியரா தெரியல. அப்படி பண்ணிருக்கவங்க ப்ரூஃப் இருக்குன்னா ப்ரூவ் பண்ணுங்க, பண்ணி போடுங்க சார், ஜெயில பிடிச்சி போடுங்க சார்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. புடிங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார். அவனை முடியாது சார். ஏன்? அவர் ஜாமீன் வாங்கிட்டாரு. உதய் நான் சொல்றது சூப்பர் சிங்கர் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. பாட்டு பாடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க சொன்னாரு. இப்போ பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டீங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இன்னைக்கு பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நிறைய 2022 அந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பாட்டு பாடுறது இதெல்லாம் வந்துட்டு சட்டசபையில் நடந்திருக்கு. எங்கள் இணைத்தளபதியே உதயநிதியே, நீ தூக்கி காட்டிய ஒரு செங்கலில் புனித ஜார்ஜ் கோட்டையே கழக கோட்டையானது. இது செங்கல் அதிகாரம், அது சிலப்பதிகாரம், இது செங்கல் அதிகாரம். இந்தியெல்லாம் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு போனாக்கா தோனி வந்தாதான் கூட்டம் வரும். இப்போ நம்ம அருமை சகோதரர் உதயநிதி வந்தாலும் கூட்டம் வருது. அதையும் மாற்றி வச்சு வரலாறு மாத்திட்டார். முதலமைச்சர் அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னன் புகழ் போல உறவாடு மன்னல் வாழாது, 100 ஆண்டு காலம் வாழ்க, நம் முதலமைச்சர் 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்க வாழ்க. அப்போ வந்துட்டு உதயநாக்கு வந்துட்டு தெரியவில்லையா சூப்பர் சிங்கர் ஏன் பாடுறீங்க, மாண்பு போகுது அப்படின்னு தெரியலையா? நல்லா இருக்குதா? ஏன்னா சோசியல் மீடியால வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு நோண்டி எடுத்துடுறாங்க எப்படியாவது பசங்க சரிங்களா? பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? ரெண்டாவது இந்த கார் கொடுக்கறதா விஜய் நான் சொல்லியிருக்காரு. எதுக்கு காரு? அதான் 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் காரு, எல்லா எம்எல்ஏக்கும் கார் கொடுக்க போறோம் கவர்மெண்ட்ல இருந்து அப்படின்ற மாதிரி விஜய் நான் சொல்லியிருக்காரு. எதுக்கு காரு? அது எல்லாருக்கும் எதுக்கு காரு? டிவிகேல நிறைய பேரோட அஃபிடவிட் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டிவிகேல இருக்க நிறைய எம்எல்ஏஸ்க்கு நிறைய பேர்ட்ட கார் இருக்கு, ஏகப்பட்ட பேர்ட்ட கார் இருக்கு சரிங்களா? அப்படி இருக்க பிளஸ் டிஎம்கே நிறைய பேர்ட்ட கார் இருக்கு. நிறைய பேர் மேபி ஒரு சில பேர் ஃபார் எக்ஸாம்பிள் 234 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 50 பேர் கார் இல்லாம இருக்கலாம். 50 எம்எல்ஏ இல்லாதவங்களுக்கு கொடுங்க, பிரச்சனை இல்ல. எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றது தேவையில்லாத வெட்டி செலவு தான் நான் சொல்றேன். இது இன்னும் 2-3 லைன் வேற மாதிரி சொல்லணும்னா, ஊரா விட்டு நெய்யில ட்வீட் செய்யாதீங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல வரேன் சரிங்களா? அவன் பொருள் எடுத்து அவனே போடணுன்ற மாதிரி. அதனால வந்துட்டு நான் அதான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோல. நான் டிஎம்கே செய்யணும் இல்ல டிவிகே செய்யணும் இல்ல, நான் சொல்ல வர மேட்டரை மட்டும் புரிஞ்சுக்கும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எந்த அரசியல ஃபாலோ பண்ணது ஆளு கடந்த 3 மாசமா ஃபாலோ பண்ணதுல எனக்கு வந்து கேள்விகள்லாம் இது ஒரு நியூபியா தான் நான் இதெல்லாம் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் போது எனக்கு வர கேள்வி தான் நான் கேட்க முடியும். என்கிட்ட ஒரு சேனல் இருக்கு, நான் பேசுறேன், தட்ஸ் இட், அவ்வளவுதான். அதை விட்டு நீ இந்த குரூப் அதனால தான் நீ இவங்கள பேசுற, நீ டிவிக்கே பேசினாலே டெஃபினட்டா டிஎம்கே தான்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா டிவிக்கு ஆப்போசிட்டா பேசினாலும் டிஎம்கே வாடா? ஏண்டா கொஞ்சம் இப்ப ராஜ்மோகன்லாம் இப்போ டிவிக்கே காவு தலைவர் சொல்றலடா, ஒரு 2 வருஷம் முன்னாடி பாடுறா, 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டிஎம்கே பீரியட்ல வந்துட்டு நம்ம டிஎம்கே ஸ்டாலின்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மாசான இன்ட்ரோலாம் கொடுத்துருப்பாரு. 7 கோடி தமிழர்களின் ஒரே தாய் தமிழ் தாய்க்கு ஒரு நாள் நெஞ்சமெல்லாம் ரணமாகி ஒரு சிந்தனை வந்தது. இந்த 7 கோடி தமிழர்களுக்கு ஒரு சிக்கல் வந்தால், அவர்களினுடைய சுயமரியாதைக்கு ஒரு பிணக்கு வந்தால், ஒரு துன்பம் வந்தால், துயர் வந்தால், அதில் இருந்து அவர்களை மீட்கப் போவது யார், காக்கப் போவது யார், அந்த துன்பத்தை போக்கப் போவது யார், யார் 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 என தவித்த தமிழ் தாயின் கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் வந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அது ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று வந்தது. 7 கோடி தமிழர்களினுடைய முதல்வரே,
2 கோடி உடன்பிறப்புகளினுடைய தலைவரே, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய புதல்வரே, இன்னும் 100 ஆண்டு காலம் நீங்கள் வாழ்க 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 என உங்களுக்கு தாலாட்டு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். அப்போ வந்து அவரு டிவி கீழே இருக்க ஒரு துரந்தர் அப்படி சொல்ல முடியலாமா? அதே மாதிரி வந்துட்டு ஊழலே இல்லாதாச்சு, தொட்டவனை விட மாட்டோம், தொட்டவனை விட மாட்டோம், தொட்டவங்களை விடவே மாட்டோன்ற மாதிரி விஜய் டைலாக் எல்லாம் பேசுறாரு சட்டசபையில. ஆனா ஏடிஎம்கே எம்எல்ஏ எதுக்கு அவரோட பாக்கெட்ல தூக்கி போட்டுக்கிட்டாரா, அவர் கட்சியில தூக்கி போட்டுக்கிட்டாரு தெரியல. நிறைய பேர் வந்து சேர்றாங்க, அவங்களுக்கும் போஸ்டிங் கொடுக்க போறதா வர நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு அது ஏன்னே புரியல நண்பர்களே. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கேன், இப்போ நான் ஒரு போலீஸ் வச்சுக்கேன், திருடனை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என் கூடயே வந்துட்டு 2 திருடனுக்கு போலீஸ் கிட்ட போட்டு உட்கார வச்சேன்னா எவனா ஒருத்தன் என்ன மதிப்பானா? டேய் உன் கூட திருடன் தாண்டா இருக்கான், திருடாம பாதுகான்ற மாதிரி எனக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊழல் பண்ணவங்கள ஒரு சில பேர்ல உங்க கட்சியில் நீங்க வச்சிருக்கும் போது எப்படி நீங்க ஊழலை ஒழிப்பீங்கன்ற மாதிரி கேரண்டியா சொல்றீங்கன்றது எனக்கு உண்மையிலேயே தெரியல. அது யாராவது தெரிஞ்ச அரசியல் தெரிஞ்ச யாரா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க, அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். தாவேக ஆட்சிக்கு வந்து ஒரு 2-3 மாசத்துல வந்துட்டு ஒரு 10 கவர்மெண்ட் ஸ்கூல்ல மூடிட்டாங்க சரிங்களா. அது நியூஸ் நிறைய இடத்துல வந்தது, உங்களுக்கு நான் நியூஸ் கார்டு காட்டுறேன் பாருங்க. 10க்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ்நாட்டில் மூடிட்டு ஒரு 15 சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்கள். அதுக்கான காரணம் என்னன்னா வந்துட்டு மாணவர்கள் சேர்க்கை வந்து கம்மியா இருக்கு, அதனால வந்துட்டு நாங்க இதை க்ளோஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சில ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 10 ஸ்கூல் கிட்ட நினைக்கிறேன் சரிங்களா. எனக்கு என்னோட கேள்வி என்னன்னா, மாணவர்கள் சேர்க்கை ஒரு ஸ்கூலுக்கு கம்மியா இருக்குன்னா அந்த சேர்க்கையை அதிகப்படுத்துற வேலையை தான் ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் பார்க்கணுன்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்கூல்ல பசங்க கம்மியா இருக்காங்க, ஸ்கூல் மூடுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ல எப்படி பசங்க அதிகமா கொண்டு வரது, எப்படி மாணவர்கள் சேர்க்கை வந்துட்டு அதிகரிக்கிறதுன்றத ஃபோக்கஸ் பண்ணணும் சரிங்களா. க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜென்ரலா நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன் சரிங்களா. ஜென்ரலா கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன பிரச்சனை வந்துட்டு அந்த ஸ்கூல் பார்க்கவே கொஞ்சம் பாலடிஜா பங்களா மாதிரியே இருக்கும். ஜென்ரலா கவர்மெண்ட் ஸ்கூல்னாலே நிறைய ஸ்கூல்ல வந்துட்டு பாலடிஜா பங்களா மாதிரி இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் அப்படிதான் இருக்கு. பாத்ரூம் வசதி ஒரு சில ஸ்கூல்ல சரியில்லை, தண்ணி வசதி இல்ல, குடிக்க தண்ணி வசதி இல்ல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் சைட்ல இருக்கு சரிங்களா. ஸ்கூல் அப்கிரேட் பண்ணுங்க. நிறைய ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு சொல்லுவீங்க ஸ்மார்ட் போர்ட்லாம் வந்திருக்குன்னு சொல்லுவீங்க. ஆமா நிறைய ஸ்கூல் ஒரு சில ஸ்கூல்ல வந்திருக்கு, பட் நிறைய ஸ்கூல்ல இன்னும் அந்த மாதிரி பாலடிஜா பங்களாவா இருக்கு, டாய்லெட் வசதி சரியில்லைன்ற மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. சோ திருமங்கலம் தோட்டப்பள்ளியில இருக்கோம், என்ட்ரன்ஸா பாருங்க, இங்க காம்பவுண்ட் உடைஞ்சிருக்கு, இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போற வழி. அண்ட் டாய்லெட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரைட்ல தெரியுற 2 டாய்லெட்டும் டீச்சர்ஸ் உடைய டாய்லெட், ஸ்டாஃப் போறது, கேர்ள்ஸ் போறதும் ஸ்டூடெண்ட்ஸ் போறதும் இங்க தான் போறாங்க. இந்த இடத்துல தான் போயிட்டு இருக்காங்க. சோ இது ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ் டாய்லெட் போற இடம், இங்க தான் போறாங்க டாய்லெட்டும் யூரினும். ஆக்சுவலி அலோகேட் ஆனது டாய்லெட் இருக்கிற அங்கதான் இருக்கு, ஆனா அங்க கட்டல இன்னும் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. இது ஸ்கூல் டீக்கரோ கேம்பெயின் மூலமா தயவு செஞ்சு கவர்மெண்ட் இமிடியேட்டா எடுத்து சரி பண்ணணும்னு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். டுகெதர் ஃபார் பெட்டர் இந்தியா. ஜெய் ஹிந்த். நீங்க ஸ்கூல்ல ஒரு மாதிரி நிறைய ஸ்கூல்ல மட்டமான நிலைமையில தான் இருக்கு, ஒத்துக்கல்னால அதான் நெசம் சரியா. அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணுங்க. அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணீங்கனாலே நிறைய பேருக்கு வந்துட்டு பரவாயில்ல இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இது வரும். அதை அப்கிரேட் பண்ணுங்கன்றது என்னோட கருத்தா இருக்கு. அது மாதிரி 15 சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை கட்டாயம்ன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே சாட்ஜிபிட்ல தான் போட்டு பார்த்தேன். 3 language policies mandatory for CBSE schools-னு சொல்லுது. சாட்ஜிபிட்டி போய் சொல்லுதான்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் ஒரு சாஃப்ட் லான்ச் பண்றீங்களா? எனக்கு அப்படிதான் தெரியுது. அடுத்து லாக்அப் டெத் இஷ்யூ, இதை பற்றி கொஞ்சம் சீரியஸாக பேசி ஆகணும். இது கொஞ்சம் சென்சிட்டிவான இஷ்யூ சரிங்களா. இதை பற்றி நான் வெறும் ஒரு மேட்டர் இல்லை, பல மேட்டர். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதையும் நான் சொல்கிறேன் கேளுங்க சரிங்களா. நாகர்கோயிலில் வந்துட்டு சபரிவர்மன் ஒருத்தர் சரிங்களா, ஒரு 35 வயசு. அவர் வந்துட்டு ஃபிசிக்கலி டிசேபிள்டு மேன் சரிங்களா. அவர் வந்துட்டு ஊனமுற்றோர்னு சொல்லலாமா, அப்படி சொல்லாமான்னு தெரியல, ரொம்ப ஃபிசிக்கலி சேலஞ்சு அவர் சரிங்களா. அவர் வந்துட்டு நாகர்கோயிலில் வந்துட்டு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா வந்துட்டு குட்கா 200 கிராம் குட்கா வித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கடையில இருந்து 200 கிராம் குட்கா வந்துட்டு பறிமுதல் பண்ணாங்க. அதனால அவரை விசாரணைக்காக தான் அவரை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனாங்க. அங்க அவரை அடிச்சு போலீஸே சேர்ந்து அடிச்சு அவரை கொன்னுட்டாங்க. ஜூலை 9ஆம் தேதி வந்துட்டு அவரை அரெஸ்ட் பண்றாங்க. ஜூலை 13ஆம் தேதி அவர் இறந்துருக்காரு. போலீஸ் கிட்ட அடிக்கலன்றாங்க, ஆனால் அவர் உடம்புல நிறைய இடத்துல காயங்கள் இருக்கு, கிளியரா தெரியுது ரிப்போர்ட்ல சரிங்களா. 19 இடத்துல வந்துட்டு எக்ஸ்டர்னல் இன்ஜூரிஸ் வந்துட்டு அவர் உடம்புல இருக்கு சரிங்களா. இந்த மேட்டரை பத்திலாம் பெருசா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸும் பேசவே இல்லை. ஏன் நம்ம மதன் கௌரி என்னன்னே பேசலங்க? செக் பண்ணுவோமா? சாத்தாட்குளம் ஃபாதர் சன் கேஸை பத்தி 6 வருஷம் முன்னாடி பேசியிருக்காரு. போன வருஷம் அஜித் குமார் நடந்ததை பத்தி பேசியிருக்காரு. ஆனா போன மாசம் நடந்த சபரிவர்மன் கேஸை பத்தி பேசல எம்ஜினா. இது ஷார்ட்ஸ் ஏதாவது போட்டிருக்காரா? ஷார்ட்ஸ் கூட எதுவும் போடல நினைக்கிறேன். ஆமா, ஷார்ட்ஸ் கூட எதுவும் போடல. எம்ஜினா பேசல. அதே மாதிரி நிறைய ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர்ஸ்
இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் யாரும் பேசல சரிங்களா. ஒரு சில நியூஸ் சேனல் பேசினாங்க, ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேஜ் போட்டானுங்க, அவ்வளவுதான். மற்றபடி இந்த மேட்டர் பெருசா யாரும் பேசல சரிங்களா. ஏன் 1 மாசம் முன்னாடி போறீங்க, ஒரு 10 நாளுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு நடந்தது. 10 நாள் முன்னாடி வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் பேர் நஃபில் சரிங்களா. அவன் என் கூட தான் ஸ்கூல் படிச்சான். இப்போ வந்துட்டு 21 வயசு ஆகுது அவனுக்கு சரிங்களா. இப்போ அவன் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்துட்டு அவனுக்கு அவன் தங்கச்சிக்கு ஒரு குட்டி வாக்குவாதனால அவன் தங்கச்சி வந்துட்டு 100க்கு போலீஸ்க்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க சரிங்களா. அவன் வந்து அதனால போலீஸ் வந்து அவனை வந்து டைரக்டா ஸ்டேஷன் கூட்டி போயிருக்காங்க. ஸ்டேஷன் கூட்டி போய் அவனுக்கு கீழே உட்கார சொல்லியிருக்காங்க. ஆனா அவனால உட்கார முடியல. ஏன்னா வந்துட்டு அவனுக்கு ஆல்ரெடி காலில் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக ஆச்சு. ஏன்னா வந்துட்டு பைக்ல போய் கீழே விழுந்து அவனுக்கு காலில் ஃப்ராக்சர் ஆச்சு. அதனால அவனால உட்கார முடியலன்னு சொன்னதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி போலீஸார் தகாத வார்த்தை பேசி, கெட்ட வார்த்தை பேசி, அவனை பின்னாடி மண்டையில அடிச்சு. இன்னைக்கு 10ஆம் தேதி 2026 எண்ணூர் காவல் நிலையம் M5 போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. நார்மலா நிக்கிறேன், எதுவுமே பண்ணல. என்ன எகத்தாளமா நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து இந்த இடத்த ஸ்பீடா எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணணுமோ அவங்க அடிச்சு இந்த இடம் பாருங்க ஃபுல்லா, இந்த இடம் ஃபுல்லா அடிச்சு இந்த கண்ணை வந்துட்டு எவ்வளோ ஒரு கொலையா இருக்கு பாருங்க. சார் என்ன அடிக்கிறதுக்கு ரூல்ஸ் இல்லை, யார் சார் சொன்னா நான் என்ன தப்பு பண்ணேன், மீறி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அவரை பார்த்துட்டு இந்த விதத்துல என்ன குற்றவாளின்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்க நடிக்கிறீங்க என்ன சொன்னாருன்னா, ஒத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினாரு. திருப்பியுமே அடிக்கிறாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கும் போது மத்த பேசி இவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த விரலை வந்துட்டு இப்படி பின்னாடி வச்சுட்டு ஒருத்தவங்க இப்படி போட்டு முறுக்குறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. என்ன ஃபோர்ஸ் பண்ணி கத்துறேன், என்ன எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தா, நான் அந்த மாதிரி தப்பு பண்ணலையே, தப்பு பண்ணவன கூட இந்த மாதிரி அடிச்சிருக்க மாட்டீங்க, என்ன எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல வந்துட்டு ஆர்குமெண்ட் பண்றேன். அந்த கீழே வந்துட்டு ஒரு குடோன் மாதிரி இருக்கும், கூட்டிட்டு போயிட்டு ஒரு இவ்வளோ பெருசு பைப்பு, அந்த ரெட் கலர்ல ஒரு பைப்பு, அதை வச்சுட்டு இவ்வளோ வட்டி இந்த மாதிரி எங்க அடிக்கிறாங்கன்னு தெரியல, ஃபுல்லா லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இவ்வளவு தூரம் ஓங்குறாங்க, ஸ்பீடா அடிச்ச நேரத்துல பாருங்க ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க சார். முடியும் அந்த இடத்துலயும் மிதிச்சு இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமா எடுங்க, எதுக்கு நீங்க அடிக்கிறீங்க, உங்களுக்கு அடிக்கிறதுக்கு இருந்த ரூல்ஸ் இல்லையா சார். அவர் கெட்ட வார்த்தை பேசினாரு, ஏன் இப்படி பண்ற, எந்த ஒரு விஷயமும் கேட்கவே இல்லை. கேட்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ ட்ரீட் பண்ணாங்க. எனக்கு நடந்த மணிக்கு யாருக்கும் நடக்கக்கூடாது. அவனுக்கு இப்பதான் கால் ஃப்ராக்சரே இருக்கு, அந்த கால்லயே போட்டு அடிச்சு கைகெல்லாம் இங்கெல்லாம் அடிச்சு செவசவனா இங்கன்னு சொல்லிட்டு வேணா போட்டோஸ் கூட நான் போறேன், நீங்க பாருங்க. லிட்டரலி அவன் வந்துட்டு நுனியில போய் தப்பிச்சு மயிரிலையில் உயிர் தப்பினாருன்ற மாதிரி அவன் கேஸ். இப்ப அவன் உள்ள பூந்தா அவன் அடிச்சாம செத்து இருந்தானா யார் பொறுப்பு? இப்போ பிரச்சனைக்கு போலீஸ் போன் பண்ணிருச்சு, உட்கார வச்சு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா இல்ல, போலீஸ்க்கு எப்படி ஒரு விசாரணைங்க தான் கூட்டமே விசாரிக்க தான் கூட்டி போயிருக்காங்க அவனை. அப்ப எப்படி போலீஸ் கை வைக்கலாம் அவன் மேல? அதுவும் அவன் ஆல்ரெடி கால் உடஞ்சிருக்கு. இங்க ஒருத்தர் ஆல்ரெடி அவர் பிசிக்கலி சேலஞ்சு, அவரை கூட அடிச்சு கொண்டானுங்க சபரிவர்மன்ற ஒருத்தரை. என் ஃப்ரெண்ட் நடந்த மாதிரி இன்னொருத்தர் வந்து பார்க்கிங் பிரச்சனை நினைக்கிறேன் சரிங்களா. பார்க்கிங் பிரச்சனைல ஒருத்தரை கூட்டு போய் அவரையும் போலீஸுங்க அடிச்சு கொண்டானுங்க. 51 வயசு நினைக்கிற ஒரு பரமசிவம் சொல்லிட்டு சரிங்களா. இந்த மாரிதாஸ் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், எனக்கு அவர் பெருசா தெரியாது, நான் அவர் சேனலை பார்த்ததுல இந்த வீடியோ தான் நான் முதல்ல பாக்குறேன் சரிங்களா. இவர் தான் அரெஸ்ட் பண்ண நினைக்கிறேன், டிவிக்கு எதிர்த்து பேசினாரு சொல்லி. இவர் வந்துட்டு இந்த மேட்டரை பத்தி பேசியிருக்காரு, வேணா நான் லிங்க் கூட கொடுக்குறேன், நீங்க பாருங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசி ஆகணும் சரிங்களா. இது வந்துட்டு அதான் போலீஸ்க்கு என்ன அவ்வளவு தைரியம், என்ன அப்படி காக்கி சட்டை போட்டா நான் தான் ஊரோட டாப்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களேன்னு தெரியல. மக்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் போலீஸ்ன்றது சரிங்களா. ஏன்னா மக்கள் சைடு தான் போலீஸ் நிக்கணும். ஆனா மக்கள்லாம் போலீஸ் பயப்படுறது இந்த மாதிரி காட்டு மிராணிங்க இருக்கிறதுனால தான். ஏன்னா இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ்க்குள்ள வருமா எனக்கு தெரியல. அவனும் இந்த மாதிரி கேஸ் கொடுக்க போறேன், இந்த மனு எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னேன். இப்போ நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அவன்கிட்ட. அதனால வந்துட்டு நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், சோஷியல் மீடியாலாம் ஒன்றும் இல்லைன்னா பிடுங்க முடியும், உன்னால சோஷியல் மீடியா வச்சு ஒரு மயிரையும் பிடுங்க முடியாதுன்னு அந்த போலீஸ் சொன்னார். அவன்கிட்ட சொன்னான், அந்த சோஷியல் மீடியாவில் என்ன பிடுங்க முடியுன்றத இந்த வீடியோவில் நம்ம காட்டலாம் சரியா. உன்னால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன அஃபீஷியல்ஸ் உனக்கு தெரியுமோ, அட்வொகேட்ஸாக இருக்கட்டும், யாராவது இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட கான்டாக்ட் கூட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை அவனை டேக் பண்ணி கூட விட்றேன். அவன்கிட்ட உங்களால் ஹெல்ப் பண்ண, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக அவனுக்கு பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு சீரியஸான ஆக்ஷன் எடுத்தாரான் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேட்க பயம் வரும். ஏன்னா போன ஆட்சியில் லாக்அப் டெத் நடந்திருக்கு, இந்த ஆட்சியில் லாக்அப் டெத் நடக்குது. என் ஃப்ரெண்டுக்கு லிட்டரலி நடந்திருக்கும், அவனை அங்கேயே அடிச்சு கொண்டிருந்தாங்கன்னா இது ஒரு லாக்அப் டெத் கணக்கில் தான் வந்திருக்கும். எனக்கு சத்தியமா புரியல. எனக்கு ஒரு மாதிரி இந்த கோவம் எங்க தெரியுமா வருது, கவர்மெண்ட் மேல வருது. ஏன்னா போலீஸோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா விஜயநாயிடம் இருக்கு சரிங்களா. அப்படி இருக்கும் போது அவர் வந்துட்டு இதுக்கான என்ன ஆக்ஷன் எடுக்கிறது உண்மையில அவருக்கு தெரியுதா, இந்த மாதிரி விஷயம் அவர் காதுக்கு போதா, இல்ல இந்த மாதிரி விஷயமே அவர் காதுக்கு போறது இல்லையா எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பரமசிவத்தோட மேட்டரே வந்துட்டு பெருசா இருக்கும் தெரியல. இந்த பரமசிவம் மேட்டர் பத்தி 4 நாள் ஆச்சு நக்கீரன் சேனல்ல போட்டிருக்காங்க, மாரிதாஸ் சேனல்ல பேசியிருக்காரு அவரு தான். அதை தாண்டி எந்த சேனலும் பேசல, யாருமே வாய் திறக்கல இதை பத்தி. ஏன்னா தெரியல எவனுக்கும்.
ஒரு மாதிரி மத்த கண்ட களிசட மாட்டெல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த வந்துட்டு கக்கூஸ் அமைச்சர்ன்ட்டாரு, பாத்ரூம்ல 3 முறை உட்காந்துட்டேன்னு சொல்றாரு, சங்கி அமைச்சர்ன்ட்டாரு. என்னடா சட்டசபையில பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதை தூக்கி என்ன ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏடா இந்த மாதிரி ஆக்சுவல் பிரச்சனை பத்தி பேசணும்டா. நம்ம எதுக்குடா கவர்மெண்ட் உட்கார வச்சிருக்கீங்க? போங்கடா. நான் ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன், இந்த மாதிரி விஷயத்த பத்தி இப்பயே பேசி இதுக்கான ஒரு தீர்வை கொடுத்தாதான் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்காது. இது யாருக்கோ நடக்குது, எங்கேயோ நடக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால மூவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு இந்த நாகர்கோவில் இஷ்யூ நாகர்கோவில நடக்குது, நம்ம என்ன ப்ரோ பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் ஃப்ரெண்டு நடக்குது, நாளைக்கு எனக்கும் நடக்கலாம், இதை பார்க்குற உனக்கும் நடக்கலாம். அதனால இந்த மாதிரி விஷயத்த இப்பயே நம்ம பேசி இதுக்கான தீர்வை கொடுத்தாகணும். சரிங்களா? இப்போ வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வந்தது. சரிங்களா? ஆனா டிரான்ஸ்ஃபர் பண்ணி 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அந்த எந்த போலீஸோ அந்த போலீஸ் மேல கேஸ போடுங்க. எதுக்கு அடிச்சீங்க? அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு அவன் சொல்றான், அந்த சிசிடிவி வந்துட்டு ரிலீஸ் பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்குடா அடிக்கிறீங்க? என்னடா ஏண்டா இவரு 200 கிராம் குட்கா வித்த ஒருத்தர் வந்துட்டு அடிச்சு கொண்டீங்க. இவன் என்ன பிரச்சனையே தெரியாம போயிருக்கான். அவன் உட்கார மாட்டான்னு சொன்ன ஒரு காரணத்துக்கு அவன் தடுக்க வந்து கை வச்சதுக்கு அவனை போட்டு அடிச்சிங்க. ஏன் அடிச்சிங்கன்னு கேட்டா மறுபடியும் கூட்டு போய் தனியாக இருட்டு ரூம்ல வச்சு அடிப்பீங்க. இதுவே ஒரு ரேப் பக்கிஸ்டியோ இல்ல இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்றவனை தூக்கி அடிக்கிறீங்களா கேட்டா அவங்களாம் தொட மாட்டானுங்க அவனுங்க. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு கட்சி பின்னாடியோ ஒரு கட்சி பேக்ரவுண்டோட இருப்பானுங்க. நீங்க அடிக்கிறதுல யார் இந்த மாதிரி சாதாரண ஆளு. இவன் அடிச்சா எவனும் வந்து கேட்க போறான்? ஏடா இது சோசியல் மீடியாவில் பேசினா நான் புடுங்கிடுவேன், சோசியல் மீடியாலாம் ஒரு மயிரே புடுங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த சோசியல் மீடியா என்ன பண்ண முடியும்? நம்ம காட்டுவோம். ஏன்னா யாரோ ஒருத்தர் நடந்திருந்தாலும் நான் பேசியிருப்பேன். இப்போ என் ஃப்ரெண்டுக்கே நடக்குது அப்படின்றப்போ நான் சும்மா இருக்க முடியாது. இதுக்கான ஜஸ்டிஸ் உண்மையில அவனுக்கு கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. ஆனால் கிடைக்கணுன்றது என்னோட ஒரு நண்பனை என்னோட வேண்டுகோள். சரிங்களா? இப்போ அதனால என்கிட்ட ஒரு சேனல் இருக்குனாலும் இந்த சேனல் இதை பற்றி நான் பேசுறேன். அதனால வந்துட்டு வெறும் இது மட்டும் இது மாதிரி ஏகப்பட்ட லாக்அப் டெத் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் எத்தனை நடக்கும்னு எனக்கு தெரியல. இது சிஎம் சார் இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. அதனால உங்களுக்கு முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இல்லை நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க, இல்லை ஏதாவது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸில் இருக்கீங்க, இந்த மாதிரி யாராக இருந்தீங்கன்னா நான் அவனோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ப்ளீஸ் அவனை காண்டாக்ட் பண்ணுங்க. அவனுக்காக ஒரு சில என்ன மாரிதாஸ் இவர் மட்டும் தான் பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல. அதை தாண்டி பெருசாக இன்ஸ்டாவில் மட்டும் ஒரு சில 2-3 இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசியிருக்காங்க, அவ்வளோதான். அதை தாண்டி வந்து பெருசாக யாரும் இதை பற்றி பேசலை. இதை பற்றி பேசுங்க. இது வந்துட்டு இதுக்கான இது என்ன தீர்வு என்ன? இன்னும் எத்தனை லாக்அப் டெத்ஸ் நடக்கும்? நானே ஒரு அணில் தான். ஆனா அதுக்குன்னு டிவி கவர்மெண்ட்லாம் நடந்திருக்கு. போன ஆட்சியில் எது நடந்தாலும் கவர்மெண்ட் சைட்ல கேள்வி கேட்க தெரியல. இப்ப இந்த ஆட்சியில் கேளுங்க. இல்ல ஒரு சில பேர் கேட்பானுங்க, இதுக்கு முன்னாடி எங்க போன, இப்ப மட்டும் ஏன் பேசுற, எங்க ஆட்சியில் மட்டும் எப்படி பேசுற, இது முன்னாடியே நடந்துருக்குல்ல, அது பத்தி ஏன் பேசல, இப்ப மட்டும் ஏன் பேசுற அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா நிறைய பேர் அறிவுத்தனமா கேட்கணும்னு சொல்லி கேட்பீங்க. போன ஆட்சியில் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, போன ஆட்சியில் வந்துட்டு ஊழல் பண்ணியிருக்காங்க, போன ஆட்சியில் லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஏன்னா இது லிட்டரலி ஊழல் நடக்க வேண்டியது அது ஆயிருச்சு. அதான் 100 கோடி ரூபாய் கோயில் நிலத்தை வந்துட்டு 2 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு கை மாத்துறதுக்கு போய் அப்புறம் அது இதாகி அது ஒரு பிரச்சனை நடந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஏதோ தவறு நடந்துருச்சுங்க அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க. இதே ஒரு விஷயம் இப்ப இதே ஒரு சினாரியோ டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்தா டிவிக்கு என்ன ஆட்டம் ஆடி இருக்கும் நினைச்சுப்பார், என்ன ஆட்டம் ஆடி இருக்கும் நினைச்சுப்பார். ஆனா இப்ப இவங்க இருக்கும்போது தவறு நடந்துருச்சு அப்படின்னா சரி பரவாயில்ல, தவறுனே வச்சுக்க. சரியா? புதுசா வந்தவங்க தவறுனே வச்சுக்க. கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் வந்துட்டு அப்பாயின்ட் பண்றதுக்கு லஞ்சம் கேட்கறாங்க, 5 to 30 லட்சம் வரை லஞ்சம் கேட்கறாங்கன்ற மாதிரி ஒருத்தங்க கேஸ் போட்டுருக்காங்க. யார் கேஸ் போட்டா? டிஎம்கே காரன் தானே, டிஎம்கேவோட சதின்னு நினைப்பீங்க. ஆனா கேஸ் போட்டதே டிவிகே லாயர் தான். டிவிகே லாயரே கேஸ் போட்டு அது டிவிகே மேலேயே கேஸை போட்டு அது ஒரு பிரச்சனை நடந்தது. அது அப்படியே போச்சு, அப்படியே புஷ்கன் காணா போயிடுச்சு. அந்த கேஸ் போட்டவங்கள கட்சி கொடுத்துக்கிறானுங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்துட்டு 1.5 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினாரு. லஞ்சம் வாங்கும் 1.5 லட்ச ரூபா வீடியோ கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 லட்சம் ஒருத்தர் லஞ்சம் வாங்கியிருந்தாரு. அப்ப ஸ்டார்டிங் என்ன சொன்னாங்கன்னா, எங்க ஆட்சியெல்லாம் லஞ்சம்லாம் வாங்க மாட்டாங்க, அது டிஎம்கேவோட சதி, ஃபேக் நரேட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு. அப்புறம் அது உண்மைன்னு தெரிஞ்சு அவங்க கட்சியை விட்டு தூக்குனாங்க. கட்சி விட்டு பாத்தியா எங்க ஆட்சியில லஞ்சம் வாங்கினா இதான் கத்தி அப்படின்றானுங்க. இப்ப நீ வாங்கினாங்கன்றியா வாங்கலன்றியா? ஒண்ணு இந்த பக்கம் இரு, இல்ல அந்த பக்கம் இரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த அரெஸ்ட் பண்ணி ஒருத்தர் உள்ள வச்சாங்கல்ல, அவரோட ஒய்ஃபுக்கு அவரோட போஸ்டிங் கொடுக்க போறதா வந்துட்டு ஒரு நியூஸ் வந்தது. அது உண்மையா போய் தெரியல. இன்கேஸ் அது உண்மையா இருக்க பட்சத்தில் இது தப்பு. ஏன்னா வந்துட்டு எப்படின்னா அவர் பண்ணாரு அதனால அவரோட ஒய்ஃபுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றதுல வந்துட்டு பக்கா முட்டாத்தனம். எப்படி பக்கா முட்டாத்தனம்? ஏன்னா வேற ஆளே இல்லையா அந்த ஊராட்சி மன்ற தலைவர் நினைக்கிறேன் தெரிஞ்சு, அவரு வேற ஆளே இல்லையா அந்த இடத்துல அவர் கொடுக்கறதுக்கு, அவரோட ஒய்ஃபு தான் இருக்காங்களா? எனக்கு அது புரியல நண்பர்களே. இந்த லாக்அப் இஷ்யோட சேர்த்து இத்தனை பிரச்சனை இந்த கவர்மெண்ட்ல இருக்கு. ஏண்டா இதெல்லாம் போன ஆட்சியில பேசல, போன ஆட்சியில் லாக்அப் டெத் நடந்தது, போன ஆட்சியில வந்துட்டு ஊழல் நடந்தது, போன ஆட்சியில லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அப்ப நான் பேசாம இப்ப ஏன் பேசுற, அப்ப நீ டிஎம்கே ஆள் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒன்னு கேட்கறேன். சரியா? இப்போ டிஎம்கே ஆட்சியில இது நடந்ததுன்னு சொல்றேன். டிஎம்கே நடக்குது, டிவி கேஸ்ல நடக்குது. இப்போ டிஎம்கேவை நீ என்ன சொல்ற, தீய சக்தின்ற. ஏன் தீய சக்தின்ற? இவங்க இந்த மாதிரி கெட்டது பண்றானுங்க, லஞ்சம் வாங்குறானுங்க, இது ஊழல் பண்றானுங்க,
லாக்அப் டெத் நடக்குது, பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்கள தீய சக்தினே சொல்ற. நீ டிஎம்கே தீய சக்தி சொல்றனால தான் ஒரு 70 வருஷ கட்சி, ஓகேவா, ஒரு 70 வருஷ கட்சி ஒரு 50 வருஷ கட்சி வேணாம்னு சொல்லி உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டிவிக்கே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் ஒரு புது மாற்றத்தை கொண்டு வருவாங்க, இவங்க ஆட்சியில் வந்துட்டு பெண்கள் பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு பெண்கள் பாதுகாப்பு இருக்கும், ஊழல் லஞ்சம் வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையில நிறைய இடத்துல வந்துட்டு லஞ்சம்லாம் வாங்குறதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இந்த ஆம்னி பஸ் டிரைவர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்றாங்க, மாதிரி முன்னாடிலாம் லஞ்சம் வாங்குவாங்க இதை கொடுக்க, ஆனா இப்ப லஞ்சம் பெருசா வாங்குறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போன ஆட்சி காலத்துல பெர்மிட் வாங்கினா 5 லட்சம் ரூபாய் இருந்தாலும் வாங்க முடியும். இப்ப வந்து பெர்மிட் வாங்குறதுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. அந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஆபரேட்டர் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. நம்ம வீட்டில் இபி லைன் மாத்திரக்கு எழுதி கொடுக்கணும். அந்த லைன் மாத்திரக்கு அது ஒயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆச்சு, இப்போ தான் மாற்றணும். ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை வந்து 2:30 க்ளோஸ் ஆகுது, எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் போனேன், 2:25 அந்த மாதிரி போனேன். அப்புறம் குழந்தை இருக்கான்னு சொன்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்து எழுதி கொடுத்துட்டு ஃபீஸ் பே பண்ணுறக்கு பணம் கேட்டாங்க. எவ்வளோ லஞ்சம் கேட்டாங்க தெரியுமா? 0, லிட்ரலி 0. 715 ரூபா ஃபீஸ் மட்டும் கட்டுங்க சார், எங்களுக்கு அது போதும் அப்படின்ட்டாங்க. இது மாற்றமானு கேட்டால் எனக்கு இது பெரிய விஷயம் தான். ஏன்னா யூஸ்வலி எவ்வளோ கேட்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இப்போ அவங்க வேணான்னு சொல்றாங்க, நம்ம கொடுத்து கெடுக்காம இருந்தா சரி. உண்மையில அதை கண்ட்ரோல் பண்ண நல்ல விஷயம் தான். ஆனா லாக்அப் டெத்தே நடக்கல, லஞ்சமே வாங்கல, உள்ளே நடக்கலன்னு சொல்லக்கூடாது. நடக்குது, பட் கம்மியா நடக்குது, யாருக்கும் தெரியாத மாதிரி நடக்குது. சரியா? இதுல சொல்லுவானுங்க போன ஆட்சியில பேசல, இப்போ மட்டும் ஏன் பேசுறேன்னு. இங்க டிவிக்கு ஃபாலோ பண்ற பாதி பேர் வந்துட்டு, பாதி பேரோ இல்ல 40% பீப்புள் வந்துட்டு 2 வருஷமா தான், கடந்த 2 வருஷமா தான் அரசியல் ஃபாலோ பண்றீங்க. 2 வருஷம் கூட சொல்ல முடியாது, விஜய்னா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அரசியலே பெருசா ஃபாலோ பண்றீங்க. அதுக்கு முன்னாடி யாரும் ஃபாலோ பண்ணல. ஏன் நானும் தான் ஃபாலோ பண்ணல, நானும் ஒத்துக்கிறேன். நான் ஒன்றும் பெருசா அது பல வருஷமா அரசியல் கத்துக்கிட்டு இப்போ வந்து அரசியல் பேசுற மாதிரி இல்லை. எனக்கே ஒரு மேலும் தெரியாது அரசியலை பத்தி. சரியா? ஏன்னா இப்போ எல்லாருக்கும் அரசியல் ஒரு பாதைன்றது கிளியரா அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஏன்னா ஒரு சினிமா ஃபாலோ பண்ண ஒரு குரூப்பை விஜய் அப்படி பிடிச்சி இழுத்துறாப்புல வாங்கடா அரசியலுக்குன்ற மாதிரி. அதனால இப்போ நிறைய பேர் வந்து அரசியல் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்றத போது தப்பு நடக்கும்போது இப்போ எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வானுங்க. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, நிறைய இன்ஃபுளுசர்ஸ் வந்துட்டு இந்த டிஎம்கே இந்த டிவிக்கு வந்து இப்படி பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டானாலே, இந்த டிஎம்கே நீ கொத்தடி 200 ரூபா வாங்கிட்ட, அதனால இப்படி பேசுற, ஏன்னா அறிவாலயத்திலிருந்து காசு வரலையா அப்படின்னு கொத்து அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கலாய்க்கிறது தென்படுது. சரிங்களா? ஆனா இது ஏன் போன ஆட்சியில பேசல, இப்ப ஏன் பேசுற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நிறைய இன்ஃபுளுசர்ஸ் வந்து போன ஆட்சியில பேசிருக்காங்க. அதாவது என்ன சொல்றேன்னா, கட்சியை சார்ந்து பேசுற இன்ஃபுளுசர்ஸ் இல்ல, கொள்கையை சார்ந்து. ஒரு சில பேர் கொள்கை ரீதியா வந்துட்டு அவங்க கொள்கையை படிச்சு இந்த கட்சிக்கு ஃபாலோ பண்ணுவானுங்க. சரியா? இப்போ இன்ஃபுளுசர்ஸும் சரி இல்ல இன்ஸ்டாகிராம் கிரியேட்டரும் சரி 2 விதமா இருக்கானுங்க. இந்த அரசியல் இந்த இது பார்க்கும்போது ஒரு குரூப் எப்படின்னா, கட்சியை சார்ந்து ஒரு சப்போர்ட் பண்ற ஒரு குரூப் இருக்கு, கொள்கையை சார்ந்து சப்போர்ட் பண்ற குரூப் இருக்கு. இந்த கட்சியை சார்ந்து சப்போர்ட் பண்ற குரூப் இருக்கு பாத்தியா, அவங்க தான் சப்போர்ட் பண்ற கட்சி எந்த தப்புனாலும் கேள்வி கேட்க மாட்டானுங்க. ஆப்போசிட்ல தான் இது பண்ணிட்டு இருப்பானே தவிர தான் கட்சியில் நடக்கிற பிரச்சனை கேள்வி கேட்க மாட்டானுங்க. ஆனா இந்த கொள்கையை சார்ந்து ஃபாலோ பண்ற குரூப் இருக்கு பாத்தியா, கொள்கையை சார்ந்த அரசியல் பேசுற குரூப், அவங்க தான் கொஞ்சம் தெளிவான ஆளு. ஏன்னா அவங்க டிஎம்கே தப்புனாலும் நீ பண்ற தப்பு அப்படின்னு, டிவிக்கு தப்புனாலும் நீ பண்ற தப்புன்னு. இப்போ டிவிக்கு கவர்மெண்ட் இருக்கனால ஏதாவது தப்பு நடக்கும்போது டிவிக்கு தப்பு பண்ணுது அப்படின்னு சொன்னா, நீ டிவிக்கு தப்புன்னு சொல்ற, அப்ப நீ டைரக்டா நீ டிஎம்கே ஆளதான் இருப்ப அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பிராண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது உண்மையில தப்பு நான் சொல்றேன். ஏன்னா வந்துட்டு என்ன சொல்ல வரோன்றதே புரிஞ்சுக்காம யாரு சொல்றா அப்படின்றத பிடிக்காதீங்க. சரிங்களா? யார் என்ன வேணா, இப்போ ஒரு டிஎம்கே ஆளு டிவிக்கே பத்தி தப்பா சொல்றான் அப்படின்னா அது தப்புனா ஒத்துக்கிட்டு போ, அவ்வளவுதான் நான் சொல்றேன். அதே மாதிரி ஒரு டிவிக்கு ஆளு டிஎம்கே பண்ணதெல்லாம் முன்னாடி நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் ஒத்துக்கிட்டு போ. அது டிவிக்கேவா இருக்கட்டும் டிஎம்கேவா இருக்கட்டும், எந்த கட்சி ஆளாவனா இருக்கட்டும், நீ எந்த கட்சி ஆளாவனா இரு, உன் கட்சியில இந்த தப்பு நடக்குதுன்னு சொல்றானா ஒத்துக்கிட்டு போ, அவ்வளவுதான். அது தாண்டி இல்ல உன்னால அது எதிர்க்க முடியும், இல்ல நீ சொல்றது போயிட்டா என்கிட்ட ப்ரூஃப் அப்படின்னு சொன்னா ப்ரூஃபை காட்டு. ஏன்னா இங்க என்ன பிரச்சனையா இருக்குன்னா, இந்த கெட்ட வார்த்தை பேசுறது, இந்த தற்கூரி, இந்த கொத்தடிமை, இந்த 200 ரூபி, இந்த பொட்டு மாமா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுட்டு அரசியல் பேசுறா சோசியல் மீடியால. என்னோட வேண்டுகோளா தான்டா. ஏன்னா அரசியல் பேசுற இன்ஃபுளுசர்ஸ்லாம் நான் பாக்குறேன். எப்படின்னா வந்துட்டு அவங்களோட கோல் என்னன்னு எனக்கு தெரியல. யாருமே இங்க ஆக்சுவல் பிரச்சனையை பத்தியோ இங்க ஆக்சுவலி நடக்கிற விஷயத்தை பத்தி யாரும் பேச மாட்டானுங்க. அடுத்தவனை ப்ரொவோக் இப்படி பண்ணலாம், அடுத்தவனை ப்ரொவோக் பண்ற வேலை தான். ஏன்னா இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டிஎம்கே ஃபாலோ பண்றோன்னு வச்சுக்கேன். சரியா? நீ ஒரு டிவிகே ஃபாலோ பண்றவன். இப்போ வந்துட்டு உன் கட்சியில இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதா, உன் கட்சியில் லாக்அப் டெத் நடக்குதுடா, வந்துட்டு உங்க விஜய் வந்துட்டு என்னடா ஆக்ஷன் எடுக்கிறார் அப்படின்னு நான் வந்துட்டு கேட்கறேன் அப்படின்னா இது நார்மலா கேட்கறது. ஆனா ஜென்ரலா எப்படி கேட்கறாங்க தெரியுமா சோசியல் மீடியால, தற்கூரி உங்க அண்ணனுக்கு அறிவு இருக்கா, என்னது இவ்வளவு நடக்குது, உங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நான் பொட்டு மாமா என்ன அங்கேயே சுத்திட்டு இருப்பாரா, அந்த நடிகை வீட்டுல தான் இருப்பாரா, இங்க வரமாட்டாரா அப்படின்னு சொல்லும் போது நீ காட்டுற இந்த லாக்அப் மேட்டர் அவன் மண்டையில ஏறாது. நீ சொல்ற தற்கூரி பொட்டு மாமான்ற ட்ரிகரிங் வேர்ட்ஸ் இருக்கு பாத்தியா, இதுதான் மைண்ட்ல ஏறும். அப்போ வந்து நீ அவன் என்ன பண்ணுவான், நீ மட்டும் நான் ஒழுங்கா இந்த சொடலை சின்ன தத்தி இந்த மாதிரி மேட்டர் பத்தி அவனும் சொல்லுவான்.
அப்ப என்ன அவன் டப்புன்னு போய் கெட்ட வார்த்தை சண்டையில போய் முடியும். நீ அவனை திட்டுவான். இங்க என்ன சொல்றான், ஆக்கப்பூர்வமா கொஞ்சம் பேசுங்கன்ற. இந்த கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாம, இந்த மார்க் பண்ற மாதிரி, ப்ரொவோக் பண்ற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம, ஆக்சுவல் பிரச்சனை என்னடி உங்க ஆட்சியில தப்பு நடக்குதுடா, இல்ல என்னடா இதுக்கு என்னடா உங்க ஸ்டாண்டு, என்னடா இது கர்நாடகா இந்த காவேரி இஷ்யூ பிரச்சனை, காவேரி தண்ணி விட மாட்டேன்டா கர்நாடகாரன், நீங்க என்னடா அதுக்கு ஸ்டெப் எடுத்துருக்கீங்க, நம்ம லாக்அப் டெத் நடக்குதுடா அவங்க இதுல வந்துட்டு என்னடா ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. ஒரு பையன் அமுதன்ற ஒரு பையன் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணதா வந்துட்டு சொல்லி அந்த பையனை கொண்டானுங்கடா, அது கவர்மெண்ட் ஏன்டா ஸ்டாண்ட் எடுக்கல, எதுக்குடா அது கேங் அந்த இந்த முதல்ல கேங் ஃபைட்டுன்னு சொல்லிட்டு எதுக்குடா அதை பேச்சு மாத்துறாங்க, அதுக்கு ஏன்னா இது தப்பு தானடா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நார்மலா பேசுங்கடா. ஏன்னா ஜென்ரலா நான் முன்னாடியே அரசியல்ல ஈடுபாடு இல்லாம, பாலிடிக்ஸ்ல ஈடுபாடு இல்லாம அரசியலை ஃபாலோ பண்ணாம இருந்த மெயின் ரீசனே தான். ஏன்னா அரசியல நாகரிகமே இல்ல, ஒருத்தனை திட்டினாதான் அரசியல். அது அரசியல்வாதிங்க பண்ணா பரவாயில்ல, அரசியல் அந்த கட்சியை சப்போர்ட் பண்றவங்களோ இல்ல அந்த அரசியல் ரீதியா சப்போர்ட் பண்ற ஆளுமே அப்படி பேசும்போது நான் என்னத்தை எதிர்பார்ப்பேன். இப்போ ஒருத்தன்ட்ட ஆக்கப்பூர்வமா ஒரு டிபேட் நடக்கணும்னு நினைச்சாலே முடிய மாட்டுது. இந்த ப்ரொவோக் பண்ற வார்த்தை, இந்த மார்க் பண்றது, நான் பார்த்ததுல எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸுமே வந்துட்டு இந்த ப்ரொவோக் பண்ணாம ஆக்சுவலி சொல்லி பேசுனதே இல்ல. இப்பதான் விஷயம் நடக்குதுன்னா அது ஒரு மாதிரி கிண்டல் கேலி ஒரு மாதிரி கண்டென்ட்டா அப்படி பண்றதுன்றது ஓகே. பட் ஆக்சுவல் அது ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு ஆக்சுவல் இஷ்யூவை ஃபன்னா கொண்டு போய் சேர்க்கறது வேற. ஆனா அது ஃபன்னாவே பார்க்கப்படுதோ இல்ல ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்றதுக்காகவே பண்ணப்படுதோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்துட்டு அதெல்லாம் நம்பல, எனக்கு அப்படி தோணுதா இல்ல உண்மையில அது அப்படிதான் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல நம்பல. சரிங்களா, ஆக்சுவலி நிறைய ஓட்டை இருக்கு, டிவிக்கு நிறைய ஓட்டை இருக்கு, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரியா, டிவிக்கு ஆஹா சூப்பர் ஆச்சு, மஜாவான ஆச்சு, இந்த மாதிரி ஆட்சி பார்த்தது இல்லைன்னா அப்படி இல்லை. டிவிக்கு ஆட்சியிலே ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையே இன்னும் 4 வருஷத்துல அவங்க சரி பண்றாங்க அப்படின்னா உண்மையில ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்த 3 மாசம் அப்புறம் ஆச்சு, அதுக்குள்ள என்ன இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க மாதிரி கேட்கலாம், எனக்கு புரியுது. சரியா, விஜய் அவனும் சூப்பர் ஹீரோவோ இல்ல ஒரு கருப்பு படத்துல ஒரு சூர்யால இப்படி போட்டோடனே வந்துட்டு அது உடம்பு இப்படி சுத்தம் ஆயிடுறதுக்கு. சரிங்களா, இது ஒரு ஸ்டெப்பா தான் ப்ராசஸ் எடுக்கணும், எனக்கு புரியுது. ஆனா அதை கொஞ்சம் ஃபாஸ்ட் எடுங்கன்னு என்னோட கேள்வியா இருக்கு. இப்ப இந்த மாதிரி லாக்அப் டெத் நடக்குது, என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற போது இதை பத்தி யாருமே பேசல, இது அப்படியே புஷ்னு போயிடும். எப்பயும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, எப்பயுமே ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அந்த இஷ்யூ அப்படி ஒரு பாயிண்ட் மேல இப்படி ஏறும், அப்படியே புஷ்னு இறங்கிடும், அவ்வளவுதான். அந்த இஷ்யூக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிட்டா ஒண்ணும் தெரியாது. ஏன் ஒரு 2 மாசம் முன்னாடி வந்துட்டு ஒரு 10 வயசு குழந்தை ரேப் பண்ணி கொண்டானுங்களே, அந்த குழந்தைக்கு என்ன ஜஸ்டிஸ் கிடைச்சது எடுத்து பாரு, தெரியல எனக்கு. ஏன்னா அந்த டைம்ல இந்த மாதிரி பீக்கா பேசிட்டானுங்க, இந்த ஆச்சு அதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டானுங்க, தப்பே சொல்லல பேசு. ஆனா வந்துட்டு அதுக்கான என்ன அந்த பொண்ணுக்கு என்ன ஜஸ்டிஸ் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா தெரியல. ஏன்னா அதை பத்தி அவனும் பேசல, அவ்வளவுதான். ஒரு பாயிண்ட் வரையும் தான் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ இதுவும் அப்படிதான் இருக்கு. சரியா, இப்போ இந்த பையன் ஒரு அமுதன் ஒரு பையன் இருந்தானா அது கொஞ்ச நாள் பேசுவோம், அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை போயிடும், அவ்வளவுதான். அதுக்கான சொல்யூஷன்ன்றது ஒண்ணுமே இல்ல. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஏதாவது ஒரு பையன் செத்தானா அந்த பையனை பத்தி பேசுவோம், அந்த பையனை பத்தி ஒரு மாதிரி ஜஸ்டிஸ் பத்தி வீடியோ போடுவோம், அதுக்கப்புறம் புஷன் அதுவும் போயிடும். அது மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்கு, இந்த தமிழ்நாடு பஸ் கண்டக்டரோட கான்ட்ராக்ட் வந்துட்டு யூபிக்கு போயிருக்கு. அங்க வந்துட்டு மோஸ்ட்லி ஹிந்திக்காரங்க எல்லாம் வந்துட்டு அவங்க டெஃபினட்டா வேலை போடுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இன்னும் தமிழ்நாட்டுல ஃபுல்லா ஹிந்தி பேச போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அது ஆக்சுவலி கொடுத்த டிஎம்கேன்னு ஒரு பக்கம் சொல்றானுங்க, சரி டிஎம்கே தான் கொடுக்குது, உங்களுக்கு எங்கடா போச்சு, சரி நீங்க அதை மாத்த வேண்டியதானே, நீங்க ஏன்டா இப்பயே கொடுத்தீங்கிற மாதிரி கேட்கறானுங்க. அடிச்சுக்கிட்டு சாவறானுங்களே தவிர பதில் கொடுக்க மாட்டானுங்க. இவன் அவனை போட்டு அடிக்கிறான், அவனை போட்டு அடிக்கிறான், அந்த ஃபைட்டிங் மோடு, அந்த ஒரு போட்டு அடிக்கிற வைப்லரா ஆடுறானுங்க அவனுங்க எல்லாம், 2 சைடும் சரி, டிவிகே சைடு டிஎம்கே சைடு சரி. எவனும் தெளிவா ஆக்கப்பூர்வமா இந்த பிரச்சனை நடக்குது, ஆமா இது தப்பா இருக்கு, வா விஜய் நான் போய் கேள்வி கேட்போம், அப்படியா ஆமா தப்பா இருக்கு, சரி வா விஜய் நான் கேள்வி கேட்போம் அப்படின்ற மாதிரி அவனை சோசியல் மீடியா பேசுறதுல விஜய் நான் தப்பு பண்ணிட்டாரா அப்படி இப்படி நீ சொல்லலாம். அப்ப நீ யாரு, நீ கட்டுமரம், நீ வந்துட்டு சொல்லல, இந்த மாதிரி கடைசி வரையும் ஆப்போசிட்ல இருக்கா மார்க் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கடா. கடைசி வரையும் நம்ம தமிழ்நாட்டுல மாத்தலாம் முடியாது ரெடி உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனா உண்மையில ஒரு சில விஷயத்த டிவிக்கு அப்ரிஷியேட் பண்ணிதான் ஆகணும். சரிங்களா, ஏன்னா வந்துட்டு நிறைய இடத்துல இந்த மாதிரி ரோடு சரியில்லை அப்படின்ற மாதிரி வீடியோ சில பேர் போட்டு இந்த மாதிரி மண்ணில் எழுதி கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரமா இந்த மாதிரி வேலை நடக்குது. இப்படி இருந்த இடத்த எப்படி மாத்திருக்காங்கன்னு மட்டும் பாருங்க மக்களே. சொல்லுங்க, ரோடு கிளீன் பண்ணிட்டு ஃபுல்லா பிசி போட்டு கிளீன் பண்ணிட்டு ஸ்கூல் பசங்க போற மாதிரி ஸ்மெல் தாங்க முடியல. ஸ்கூல் பசங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அடிச்சுட்டு போனீங்க உடனே ஈவினிங் கூட ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் நான் என் சைட்ல இருந்து வச்சுக்கிறேன். இப்போதைக்கு ஸ்கூல் பசங்களுக்கு போய் வர்றதுக்கு இந்த ரோடு போட்டு கொடுத்துட்டாங்க டெம்பரரியா. என்னன்னா தயவு செஞ்சு இந்த சைடுல குப்பையை மட்டும் போடாதீங்க. என்ன நடக்குதுங்க, இந்த ரோடு ஒரு 2-3 வருஷமா இப்படிதான் இருந்துச்சு. ஒரு 5-6 வாட்டி மேல கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, ஒருத்தர் கூட தலை வச்சு கூட பார்க்கல, என்னடா ஆச்சு ஏதாச்சு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆனா நேற்று ஒரே ஒரு போஸ்ட் போட்டேன், இன்னைக்கு காலையில 2-3 பேர் என்ன மெசேஜ் பண்ணிட்டு டிவிகேல இருந்து தம்பி என்னப்பா இஷ்யூ என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்குறாங்க. ஸோ அவங்க போய் பார்த்தா இம்மீடியட்டா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஜேசிபி எடுத்துட்டு வந்து மண்ணை கொட்டினாங்க.
இன்னும் மண்ணை தானே கொட்டியிருக்காங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நிறைய பேர் கேட்பீங்க. அட்லீஸ்ட் மண்ணையாச்சும் கொட்டியிருக்காங்க, ஒரு இனிஷியேட் எடுத்திருக்காங்க. அந்த மண்ணை கொட்ட கூட இத்தனை வருஷமா யாருமே கிடையாது. இவங்களை கிண்டல் பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுவோம். அவங்க இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. அந்த பழைய ஹை வோல்டேஜ் டவரை வந்து கீழே கட் பண்ணி போட்டாங்க. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, இப்படி ஒரு கவர்மெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, இது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண வேலையே கிடையாது, ஒரு மிகப்பெரிய வேலை. இது நான் நேரில் பார்த்துருக்கேன். நைட் அண்ட் பகலாக வேலை பார்த்துருக்காங்க. லீவ் நாள் கூட லீவ் போடாமல் வேலை பார்த்துருக்காங்க. எவ்வளோ பெரிய வேலையை இவ்வளோ அசால்ட்டாக முடிச்சிருக்காங்க பாருங்கள் 3 வாரத்தில். யோசிச்சு பாருங்களேன், ஒரு சேக்கடையை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போனால் அதுக்கு 1 வாரம் அலையணும். ஒரு கொசு மருந்து அடிக்க 1 வாரம் எங்கேயாவது கவுன்சிலர் எம்எல்ஏவை பார்த்து கோரிக்கை வச்சோம்னா அது நடக்குமோ நடக்காதோ, அது சும்மா கோரிக்கை வைக்கிறதோட முடிஞ்சிடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் சந்திச்சிருக்கேன். ஒரு சின்ன வீடியோங்க எடுத்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் போட்டது தான். அது எவ்வளோ வைரல் ஆகி இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்கு பாருங்கள். ஒரு வீடியோ யாருமே போய் நம்ம நேரில் போய் சொல்லக்கூட இல்லை, ஒரு வீடியோ மூலியமாக பார்த்து இவனுக்கு இவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் நேரில் போய் சொன்னீங்கன்னா எப்படி எடுப்பாங்க நீங்கள் யோசிச்சு. இந்த டிவிகே கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் என்ன கோரிக்கை வேணாலும் வைங்க, அது நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய வேலையை அவங்க சல்ட்டாக முடிக்கும் போது சின்ன சின்ன வேலைகளை கண்டிப்பாக செய்வாங்க. நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்கள், கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க. தேங்க்யூ மக்களே. ஏன்னா வந்து நிறைய பேர் வீடியோலாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அதான் சொன்னல, என்னோட பேஜில் வந்துட்டு டிவிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வரும், என்னோட ஃபேக் அக்கௌண்ட்ல டிஎம்கே சப்போர்ட் பண்ற மாதிரி டிவி கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி வரும். அதனால வந்துட்டு நான் பார்த்த வரையும் நிறைய இடத்துல வந்து ரோடு சரியில்லை, குண்டு குழியுமா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டு மனு கொடுத்தாங்க அப்படின்னா அது கூடிய சீக்கிரமே லிட்டரலி அடுத்த நாளே வந்துட்டு வேலை நடக்குது. இந்த டெம்பரரியான ஒரு சொல்யூஷன், மண்ணு போட்டு அந்த ரோட இதாக்குறது ஸ்ட்ரெயிட் ஆகுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கூடிய சீக்கிரம் கொடுப்பாங்கன்னு நம்பும். சரிங்களா, இதை நான் பேசணும்னு நினைச்சேன், நான் பேசிட்டேன். இது இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. பட் எனக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, உதயனா வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல பேசிருப்பாப்புல, அது பிரச்சனையாகி அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. தெருதுல இந்த த்ரிஷா பத்தி ஏதோ பேசினாரு, ஒரு நடிகையை பத்தி பேசினாருன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. கரெக்டா? அதே மாதிரி பிஜேபியில நயினார் நாகேந்திரன் நினைக்கிறேன், அவர் பேர் கரெக்டா தெரியல. அவர் வந்துட்டு இப்போ ரீசெண்டா வந்துட்டு காரணம் சட்டமன்றத்துக்கு போய் அப்பாவை எங்க தேர்தல் வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டு சட்டசபையில கொண்டு அப்பா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. போய் அவங்க அம்மாட்ட போய் அவங்க அப்பா யாருன்னு கேளு, அவங்க அம்மா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையில அது கேவலமான விஷயம். சரிங்களா, அதுக்கு விஜய் என்ன ஆக்ஷன் எடுத்தாரு? 4 நாள் ஆச்சு நினைக்கிறேன் அந்த மேட்டர் இருந்தாமா. 4 நாள் கிட்ட இருக்கு. நான் ஆகஸ்ட் 21 எடுக்கிறேன், 4 நாளைக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இன்னும் இந்த ஆக்ஷன் எடுக்கல. உதயனா வந்துட்டு பேசின அடுத்த நாளே உட்காரச்சிட்டாங்க போலீஸ்லாம் வந்து, அது பெரிய பிரச்சனையாச்சு. ஆனா இங்க அவர் மேல வந்துட்டு பிஜேபி ஆள் மேல கை வைக்கல. ஏன் வைக்கல தெரியலையே. அதே மாதிரி இந்த மரியா வில்சன் சொல்லிட்டு நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு ஏதோ தமிழ் ஒழுங்கா பேசுறதுலன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் சொல்ல கோவப்பட்டது மட்டும் இல்லாம, எனக்கு பைபிள், நான் பார்ன் கிறிஸ்டியனு, எனக்கு பைபிள் வந்துட்டு சொல்லி கொடுத்த மொழி இருக்கு, அன்பு மொழி, இது அறமொழி, இந்த மாதிரி நிறைய மேட்டர் சொன்னாரு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி, இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். அவரோட பழைய வீடெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் சொல்றது நீங்க எப்படி ஏத்துப்பீங்கன்னு தெரியல. கட்டையெல்லாம் தூக்கிட்டு போய் வீடு அடிக்க போனார் அவர்லாம். அந்த வீடியோல டெஃபினட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்படி பேசினாரு. அதுக்கப்புறம் அவர் சாரி கிட்டார்னு நினைக்கிறேன், தெரியல. சரிங்களா, அது என்ன தெரியல. டிவிகே காரங்கனாலே நம்பர்ல ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. தமிழ்ல அந்த நம்பரை சட்டப்பேரவையில படிக்கும் போது எல்லாரும் தப்பு பண்றாங்க. விஜயநாத் தப்பு பண்றாரு நம்பரை படிக்கும் போது. 5932.23 கோடி. நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிறைய பேர் வந்துட்டு இந்த நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 44,952 அப்படின்ற மாதிரி நம்பர் இருக்கு அப்படின்னா அது அவங்க தப்பா சொல்றாங்க. இந்த 990 அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அப்புறம் அதான் 3012 இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. 40,041 412 ஏதோ அவங்க அதை கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்தா இருக்கு நண்பர்களே. சரிங்களா, அதே மாதிரி இந்த ஜென்சி குரூப்ல வந்துட்டு ஜூலின்னு ஒரு கேரக்டர் நண்பர்களே. சரிங்களா, அந்த கேரக்டர் எப்போ இந்த ஜென்சி டிஎம் கூட சுத்த ஆரம்பிச்சதுன்னா, இந்த கிட்னி திருட்டு வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்தது முன்னாடி. சரிங்களா, இந்த கிட்னி கை மாத்திரலாம் வந்துட்டு இவங்களை இன்வால்வ் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இவங்க இந்த டிஎம்கே சைடில் பூந்து இந்த எலெக்ஷன் முறையில் வந்துட்டு என்ன நீ வா நான் இப்பயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டுருந்தாங்க.
அப்பத்துல இருந்து அவங்க ஒரு மாதிரி டிஎம்கே ஜென்ஜி சைடு தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் சரி, இந்த ஜந்தர், இந்த ப்ரொட்டஸ்ட், இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்துட்டு அவங்க ஜென்ஜி டிஎம்கே தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜென்ஜி டிஎம்கேல இருந்து யாராவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா டிஎம்கேவோட அட்வொகேட்ஸ் தான் போய் உள்ள புந்து அவங்கள காப்பாத்தி வெளில கொண்டு வராங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்ப உண்மையிலேயே அந்த ஜூலின்ற வந்துட்டு அந்த கிட்னி வழக்கு கன்ஃபார்ம் ஆகுது, அவங்க அதுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா டிஎம்கே சைடுல அட்வொகேட்ஸ் இல்ல டிஎம்கே ஜென்ஜி குரூப் வந்துட்டு அவங்க ஸ்டாண்ட் அவங்க பக்கம் நிப்பீங்களா? ஜஸ்ட் பிகாஸ் அவங்க உங்க குரூப்ல இருக்காங்கன்றதுக்காக மட்டுமே. புரியுது? அவனுக்கு உங்க குரூப்ல ஒருத்தருக்கு தப்பு பண்றான், அது தப்புன்னு உனக்கே தெரியுது, அப்ப அந்த தப்பு எதிர்த்து நிப்பியா? இல்ல நம்ம பையன் தானே, நம்ம பையன் தான், நம்ம குரூப்ல இருந்தவன் தானே அப்படின்ற மாதிரி நீ தடவி கொடுத்து அவங்களை காப்பாத்துவீங்களா அப்படின்ற டவுட் எனக்கு இருக்கு. இந்த மாதிரி நான் நிறைய கேள்வி வச்சிருக்கேன். பட் இந்த வீடியோட டைம் டியூரேஷன் காரணமாக நான் ஒரு சில விஷயத்தெல்லாம் கவர் பண்ணல. வேணும்னா சொல்லுங்க, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவோம். சரிங்களா? ப்ரூஃபோட நம்ம பேசுவோம் அதெல்லாம். சரிங்களா? அதனால வந்துட்டு இதோட நான் வீடியோ முடிச்சு நண்பர்களே. சரிங்களா? அதே மாதிரி நான் சொல்றேன், நானே ஒரு அணில் தான். நான் இதே சேனல்ல நான் ரெடி தான் வர வாசாங்கெல்லாம் வீடியோ ரியாக்ஷன் அந்த வீடியோ சாங்ல ரியாக்ஷன் வீடியோ போட்டுருப்பேன் நான். சரியா? நானே ஒரு அணில் தான், என்ன சுத்தி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கே தெரியும். பட் வந்துட்டு என்னதான் அணிலா இருந்தாலும் தப்பு நடக்கும்போது கேள்வி கேட்டு தான் ஆகணும். நீ டிவிக்கு சேர்ந்தவனாவே இரு, நீ டிவிக்கு சப்போர்ட்டராகவே இரு. ஆனா ஒரு தப்பு நடக்குது, வாட்சில் ஒரு தப்பு நடக்குது, போலீஸ் அராஜகம் இருக்கு, ஊழல் நடக்குது, லஞ்சம் நடக்குது, அது உன் ஆட்சியில் நடக்குது அப்படின்னா நீ தான் கேள்வி கேட்டாலும். நீயே கேள்வி கேட்டீங்கன்னா மத்தவன் கேள்வி கேட்க மாட்டான்டா. இப்போ மத்தவெல்லாம் கேள்வி கேட்கறான்னு சொல்லிட்டு நீ வெறும் அந்த ஒரு மனுஷன் டிஃபெண்ட் பண்றதுல இத்தனை பேர் சுத்திட்டு இருக்கீங்க. விஜயனா மட்டும் இப்ப டிவி இல்லைன்னா ஒரு பையன் அந்த டிவி குரூப்புக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அந்த விஜயனா ஒருத்தருக்காக மட்டும் இத்தனை பேர் நிக்கிறீங்க. தப்பு சொல்லல, நில்லு, பிளைண்டா சப்போர்ட் பண்ணாத, அவ்வளவுதான் நான் சொல்றேன். சரியா? நல்லது பண்ணா சப்போர்ட் பண்ணு, பிரச்சனை இல்லை. ஆனா தப்பே பண்ணாலும் பிளைண்டா சப்போர்ட் பண்ணாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி சொல்லுவானுங்க, எதுக்கெடுத்தாலும் அப்புறம் விஜய் நான் சொல்றீங்க, அது அந்த டிபார்ட்மெண்ட் நடக்கிற பிரச்சனை ப்ரோ, எல்லாத்தையும் விஜய் நான் பாத்துட்டு இருக்க முடியுமா ப்ரோ அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா விஜய் நான் ஒருத்தருக்காக தான் இத்தனை பேர் ஓட்டு போட்டானுங்க. ஓகேவா? 50 வருஷம் கட்சி வேணா, 70 வருஷம் கட்சி வேணான்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா எதுக்காக? விஜய்னான்ற ஒருத்தருக்காக தான். அப்போ எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கு அந்த கட்சிக்காரங்க. அந்த கட்சி உறுப்பினர், சாதாரண ஒரு ஸ்டார்டிங் உறுப்பினர்ல இருந்து அதான் கீழ் மட்டத்துல இருந்து மேல் மட்டம் வரையும் எல்லாரும் அவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஏன்னா இத்தனை கோடி மக்கள் வந்துட்டு உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்றத போது அந்த ஒரு இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டான் நீங்க நடக்கணுமே. இப்படி அதை விட்டுட்டு நம்ம பவருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நக்கலா சுத்திக்கிட்டு இருக்குது. தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் பேலைக்காது என்ன என்னை பார்த்து இந்த பைத்தியக்காரமா தெரியுது அவனுக்கு. என் தொகுதிக்குள்ள வந்தா அடிச்சே கொன்னுடுவேன் என தாவேகா அமைச்சர் ஜெகதீஸ்வரி சொந்த கட்சி நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக ஆடியோ ஒன்று வெளியாகி இருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மேல பிறகு நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து பிறகு உள்ளத்துக்கு வச்சுக்கோங்க. ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன். உள்ள ஒருத்தரும் காலை விட மாட்டேன். காலை வச்சாலும் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். இந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையானதை அடுத்து அந்த ஆடியோவை வெளியில் கசிய விட்டதாக கூறப்படும் ராஜகுரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஜெகதீஸ்வரி அமைச்சராக பொறுப்பேற்றது முதலே சர்ச்சைக்கு பெயர் போனவராக இருக்கிறார். முன்னதாக அரசு நிகழ்ச்சியில் வைக்கப்பட்ட பேனரில் பொறுப்பு அமைச்சரான தன் பெயரை மற்றொரு அமைச்சரான கீர்த்தனா பெயருக்கு பின்னால் போட்டிருப்பதாக ஆட்சியரிடம் வாக்குவாதம் செய்ததாக ஊடகங்களில் செய்தி வெளியாகின. அதேபோல பிரபல ரவுடியான ராக்கெட் ராஜாவுடன் அவர் எடுத்த படங்கள் வெளியாகி சமூக ஊடகங்களில் பேசு பொருளானது. அதிகார பலத்தை பயன்படுத்தி சொந்த கட்சி நிர்வாகியையே மிரட்டுவது ஜனநாயகத்தை சிதைப்பதாக திமுக ஐடி விங்கும், ஆட்சிக்கு வந்த 3 மாதங்களில் அதிகார திமிருடன் மிரட்டும் இவர்களா தமிழகத்திற்கு மாற்றத்தை தரப்போகிறார்கள் என அதிமுகவும் விமர்சித்துள்ளது. எனினும் சர்ச்சை ஆடியோ குறித்து அமைச்சர் தரப்பில் இருந்து இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. ரொம்ப நல்லா பேசினியா, உன்னை பாராட்டலாம் தான் கூப்பிட்டேன். பாராட்டி உனக்கு சால்வ் போடலாம். அதான் வா, இங்க ஆபீஸ்ல இருக்க, வா உனக்கு சால்வ் போடணும், அதுக்காக தான் கூப்பிடுறீங்க. ஏன்னா சால்வ் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு வேணாங்கிறீங்க. அப்புறம் ஏய் வாடா, வாயில வேற புட்டாம வாடா, இங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்க. நீ பண்ண பிராடு தரம்புற ஊரு ஏமாத்தி 8 கோடி ரூபாய் ஏமாத்தி பிராடுகிறப்ப 3 மாசம் ஒளிஞ்சிருந்துட்டு நான் எங்க ஒளிஞ்சிருந்தேன்? நீங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்க. கெட்ட வார்த்தை பேசுங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. போலீஸ் வந்து தலைவர் விஜய் அண்ணன் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீ மரியாதையா பேசுற, நீ வந்து கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு நீ எம்எல்ஏவா இருக்கலாம். விஜய் அண்ணனுக்காக ஓட்டு போட்டாங்க. இந்த இதெல்லாம் வச்சிட்டு இருந்தீங்கன்னா எங்க ஆப் வைக்கணுமோ அங்க மக்கள் வைப்பாங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா 70 வருஷம் கட்சி தூக்கி போட்ட அவங்களுக்கு வந்துட்டு 2 வருஷம் கட்சி தூக்கி போடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. எப்படி 2 நிமிஷம் ஆகாது. இந்த பிரச்சனை எங்க போகும்னா விஜய்னாக்கு தான் போகும், எங்க அண்ணனுக்கு தான் போகும். அப்படின்றதுனால அது ஒரு வெறுப்புல தான் நான் எல்லாம் பேசுறேனே தவிர விஜய் நாமெல்லாம் எனக்கு இந்த ஒரு ஹேட்ல எங்க நானே ஒரு அணியலுங்க, நான் எங்க அந்த மனுஷன் ஹேட் பண்ண போறேன். ஆனா ஒரு சில விஷயம் அந்த மனுஷனே கொஞ்சம் ஓவரா தான் பண்றாரு இந்த திருச்சா மேட்டர்ல எல்லாம். அது நான் வேணா பார்ட் 2ல வேணா இதை பத்தி நம்ம பேசுவோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோல தப்பு பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நான் மன்னிப்புக்கெல்லாம் தயங்கவே மாட்டேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோல நாகரிகமா பேசியிருக்கேன்.
யாரையும் நான் இந்த வீட்டோட தற்கூரின்ற வார்த்தை மென்ஷன் பண்ணல, கொத்தடிமன்ற வார்த்தை ஐ மீன் இந்த மாதிரி சொல்றாங்கன்னு மென்ஷன் பண்ண வேண்டிய தவிர டே தற்கூரி டே கொத்தடிமா அப்படின்னு நான் யாரையும் சொல்லலை. சரிங்களா? நான் நாகரிகமாக இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். அதே நாகரிகத்தை உங்களோட கருத்துக்களை நான் எதிர்பார்க்குறேன். இல்லை நீ கெட்ட வார்த்தை பேசுகிற கமெண்ட் போடுவேன் அப்படின்னா அதே லெவலுக்கு பேச எனக்கும் தெரியும், நான் ஒன்றும் பேசுவேன். அப்புறம் சரியா? அதான் நான் ஜென்ரலாக நான் நார்மலாக பேசுகிறேன். இல்லடா நீ பேசுறதுல தப்புடா அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி ஓகே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? சரி ஆமாடா நீ சொல்கிறது ஒரு மேட்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்னா ஓகே அவ்வளோதான். அதை விட்டுட்டு வந்துட்டு நீ எதிர்த்து பேசல உன்னை போட்டு அடிப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா உன் 6வது அறிவை யூஸ் பண்ணுன்றதுதான் என்னோட ஒரே வார்த்தையா இருக்கு. அவ்வளவுதான். ஏன்னா வந்துட்டு 6வது அறிவு தான் பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. எது நல்லது எது கெட்டது அப்படின்றத தேர்ந்தெடுக்க அறிவு, யோசிக்க முடியும். அதான் மனுஷனுக்கும் இருக்கிறதுக்கு டிஃபரன்ஸ். அதனால யோசிங்கன்றது என்னோட இதா இருக்கு. சரிங்களா? இல்ல நான் சொல்ல கூட நம்பாத, நீயே போய் பாரு, நீயே செக் பண்ணி பாரு. ஒரு 10 நிமிஷம் ஒரு 1 hour உட்காந்து செக் பண்ணி பாரு இந்த ஆட்சியில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு, உனக்கு எல்லாமே தெரிய வரும். அவ்வளவுதான். சரி ஓகேவா? இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த விஷயம்னால முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டேன். அதே மீறி ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் நிறைய விஷயம் நான் கவர் பண்ணல. சொல்ல போனால் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது என் லேப்டாப்பில். ஆனால் வந்துட்டு டைம் டியூரேஷன் இல்லாதனால என்னால் பேச முடியல. வேணா பார்ட் 2 நான் நினச்சா வேணும்னா நான் போடுறேன், வேணா கேளுங்க நான் போடுறேன். சரிங்களா? ஸோ அதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் நான் நம்புகிறேன். அவனோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் நான் எனக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவள் தான் நான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுனால தான் இப்போ நம்ம பேசுகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம பேசுகிறது எதுவுமே இந்த கவர்மெண்ட்டை இழிவுபடுத்தணும்லாம் இல்லை. இந்த மாதிரி போலீஸ்காரங்க இருக்கிறனால கவர்மெண்ட் தான் கெட்ட பேர். அந்த போலீஸ் மேலே கேஸை போடுங்க, உள்ள தள்ளுங்க. ஸோ அதான் இந்த வீடியோ. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.